ஹாய் டேஸ், டுடே நம்ம ஜிம்னாக்கு ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஸோ டைட்டில் என்ன அப்படின்னா அரேஞ்சர் மேரேஜ் வித் மை தாய் மாமா பட் ஹீ நீட் டிவர்ஸ் ஃப்ரம் யூ. ஓகேவா? ஸோ டைட்டில் ரொம்ப லென்த்தாக போகுதுன்னு நினைக்காதீங்க, ஷார்ட்டாக சொல்ல தெரியல எனக்கு. சரி, ஓகே, ஸ்டடிக்குள்ளே போகலாம். ஓகே டேஸ், இப்போ ஸ்டார்டிங்கில் நீங்கள் தான் உங்களோட ரூமில் வந்து நின்றுட்டு உங்களோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்ருக்கீங்க, உங்களோட ட்ராலியில் தான் வச்சுட்ருக்கீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு வயன் ஒரு சவுண்டு. ஸோ நீங்களும் ஆமாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆக்சுவலாக அவங்க வந்துட்டு உங்களுக்கு பாட்டி தான் ஆவாங்க. ஏன்னா தாய் மாமா அப்படின்னா எப்படி சொல்கிறது, தாய் மாமானா அவளோட அம்மா வந்துட்டு உங்களுக்கு பாட்டி தானே. ஸோ அப்படி தான். ஸோ நீங்கள் வந்துட்டு அம்மான்னு தான் கூப்பிடுவீங்க அவங்கள எப்போவுமே சின்ன வயசுலேருந்தே. அதனால் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. வயன் இங்கே வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஸோ நீங்களும் கீழே போகவும் அவங்களும் வந்துட்டு சரிந்தா உனக்கான மெடிசன் எல்லாம் இருக்குது, பத்திரமா வச்சுக்கோ, பேக்கில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஆமாம் இது எனக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. எதுக்கா, என்ன இப்படி கேட்குற, உனக்கு நிறையா ஹெல்த் இஷ்யூ வந்துட்டுருக்குல்ல. ஸோ நீ அங்கே போகிற இடத்துல வந்துட்டு உனக்கு இதே டேப்லெட்ஸ் மெடிசன் எதுவும் கிடைக்கலான்னு என்ன பண்ணுறது. ஸோ நீ இந்த மெடிசன் எல்லாம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. சரிம்மா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அதை வாங்கி கொண்டு போயிட்டு உங்களோட பேக்லலாம் வச்சு திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ பேக் பண்ணிட்டு இருக்கிறப்போ கிட்டத்தட்ட இது வந்துட்டு ஒரு மிடில் ஆஃப் த ஆஃப்டர்நூன், தட் மீன்ஸ் ஒரு 3 o'clock to 4 o'clock இந்த மாதிரி இருக்கும். ஸோ அகைன் வந்துட்டு உங்களோட பாட்டிமா இருக்காங்களோ, ஸோ அவங்க வந்துட்டு காஃபி எடுத்துகிட்டு மேலே வராங்க. வயனு இந்தா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா இதெல்லாம் நீங்கள் எம்மா கொண்டு வரீங்க, நான் கீழே வந்துக்க மாட்டேனா, எவ்வளோ ஸ்டெப் ஏறி வந்துடுறீங்களா நீங்கள் அப்படி சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. என் பேத்திக்கு நான் கொடுக்காம வேற யார் கொடுப்பா, இந்தா குடிச்சிக்கோ. அப்புறம் இப்போ போகிறீங்க, எப்போ வருவீங்களோ தெரியல, என்றைக்கு நான் இதெல்லாம் உனக்கு பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் ரொம்ப நாளெல்லாம் இல்லை சீக்கிரம் வந்துடும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதையும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க மறுபடியும் கீழே போயிடுறாங்க. ஸோ நீங்களும் திங்ஸ் எல்லாம் அப்படியே வந்துட்டு பேக் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ திரும்ப வந்துட்டு ஒயனுன்னு சத்தம். ஐயோ இந்த பாட்டிமாக்கு என்ன தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஸ்டெப்பு கிட்ட போய் நின்றுட்டு என்னம்மா அப்படிங்கிறீங்க. அடியே சீக்கிரம் ரெடி பண்ணி வை, ஓகேவா, அவன் வந்து அப்புறம் காய்ச்சி முடிச்சுன்னு கற்றுவான். சீக்கிரமாக எல்லாம் பேக் பண்ணிவிடு, உண்டு மட்டும் பேக் பண்ணாத, அவனோட ட்ரெஸ்ஸும் சேர்த்து பேக் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு அதெல்லாம் ஃபஸ்ட்டே பண்ணிட்டேன், என்னோட தான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதானே பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த பக்கம் போயிடுறாங்க. ஸோ நீங்களும் போய்ட்டு உங்கள் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கீங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2 ட்ராலி எடுத்து வச்சுருக்கீங்க. ஸோ இப்படி தான் டைம் வந்துட்டு அப்படியே ஸ்கிப் ஆகுது. அரௌண்ட் வந்துட்டு ஒரு 6 o'clock மேலே ஆகிட்டுருக்குது. நீங்களும் வந்துட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க, ஜிமின் வருவாங்கன்னு சொல்லிட்டு. இப்போது உங்கள் பாட்டி தான் மறுபடியும் வயன்னு கூப்பிட்றாங்க. கீழே போயிட்டு என்ன பாட்டி இத்தனை தடவை கூப்பிட்றா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. இல்லை உங்களுக்கு ஃப்ளைட்டு வந்துட்டு 6:30ன்னு சொன்னீல்ல, ஆனால் 6 மணி ஆச்சுன்னு அவனை காணோம், ஃபோன் பண்ணி பார்த்தியா அப்படின்னு கேட்குறாங்க. அது இல்லையே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உன் மாமன் தானே, ஃபோன் பண்ணி பார்த்தா என்னவா உனக்கு, முதல்ல ஃபோன் பண்ணு, 1/2 மணி நேரத்தில் எப்படி நீங்கள் ஏர்போர்ட் போவீங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஆமாம் நாங்கள் போயிட்டு தான் வர வேலை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ நீங்களும் வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஃபோன் பண்ணுறீங்க. ஸோ ஃபோன் நீங்கள் பண்ணால் ஜிம் கட் பண்ணிடுறாரு. உங்களுக்கு இப்போ பாட்டிக்கிட்ட என்ன சொல்கிறதுன்னு தெரியலை. பாட்டி ஏதாவது பிஸியாக இருப்பார் போல், மீட்டிங் இருக்கும் போல், கட் பண்ணுறாரு. அகைன் கால் பண்ணுவார். அப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னதும் ஃப்ளைட்டே போனதுக்கப்புறம் கால் பண்ணி என்ன பிரயோஜனம், நீ வாடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு உங்கள் ட்ராலி அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு காரில் போட்டு வண்டி இருக்கார் டிரைவர் இருக்கார்ல, ஸோ அவரை வந்துட்டு வண்டி எடுக்க சொல்லி அப்படியே வந்துட்டு ஜிம்மோட ஆஃபீஸ்க்கே போயிடுறீங்க. உங்களோட பாட்டி இருக்காங்களோ, ஸோ அவங்க தான் நீ இதுலேயே உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு, ஆக்சுவலாக இது வந்துட்டு உங்களோட ஓன் ஆஃபீஸ் தான், அதாவது ஜிம்மோட ஓன் ஆஃபீஸ் தான். அப்படியே வந்துட்டு இறங்கி போகிறாங்க. ஸோ இறங்கி போயிட்டு எங்கே அவன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே முன்னாடி ரிசப்ஷனில் கேட்குறாங்க. ஸோ ஜிம்மோட அம்மாவை எல்லாத்துக்கும் தெரியும். மேடம் அவங்க வந்துட்டு சார் கொஞ்சம் மீட்டிங்கில் இருக்காங்க அப்படின்னு சொல்லவும், என்ன மீட்டிங்கோ அப்படின்னு சொல்லிட்டு நெடுன்னு உங்கள் பாட்டியும் வந்துட்டு அப்படியே அந்த மீட்டிங் ஹாலுக்குள்ளேயே போயிடுறாங்க. ஸோ போய் பார்த்தா அவ்வளோ பேர் மீட்டிங்கில் உட்காந்துருக்காங்க. ஸோ ஜிம்மின் தான் அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு எப்படி சொல்கிறது, அந்த ப்ரெசன்டேஷன் கொடுப்பாங்களோ, ஸோ அதெல்லாம் கொடுத்துட்ருக்காரு. ஸோ உடனே உங்கள் பாட்டி அந்த டோரை ஓப்பன் பண்ண உடனே பைத்தியக்காரா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஸோ எல்லோரும் ஒரு மாதிரி சைலண்ட்டாக இருக்கும்ல. ஸோ அப்படி கூப்பிட்டு திரும்பி பார்த்தா ஜிம்மி வந்துட்டு பார்க்குறாரு அவரோட அம்மா. அப்படியே அவருக்கு ஷாக்காக இருக்குது, இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி. அப்படியே அவங்க வந்துட்டு கொஞ்சம் ஏஜ்டு தானே, ஸோ அப்படியே நடக்க முடியாமல் மெதுவாக அந்த ஸ்டிக்கெல்லாம் ஊனிட்டு நடந்து வந்து இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு காரை பிடிச்சி திருகுறாங்க. அம்மா என்னம்மா பண்ணிட்டு இருக்கிற நீங்கள் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. உங்களை ஹனிமூன் போக சொல்லி டிக்கெட்டெல்லாம் எடுத்து சீக்கிரம் போடான்னு சொல்லி அனுப்புனா நீ ஏன்டானா 6:30க்கு ஃப்ளைட்டை வச்சுட்டு 6 மணி வரைக்கும் மீட்டிங், இன்னும் அந்த மீட்டிங் முடிஞ்ச பாடு இல்லை,
இப்போ தான் ஆரம்பிக்கிறேன்னு நினைக்கிறேன், என்ன நினச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை பேர் முன்னாடி சும்மா கழுவி கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க. ஸோ எல்லோரும் வந்துட்டு ஒரு மாதிரி அவங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ சில பேருக்கு சிரிப்பு வருது, சில பேருக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துருக்காங்க. ஸோ ஜிம்மி வந்துட்டு அம்மா போமா அப்புறம் பேசிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஏய் வாடா நீ மரியாதையா அப்படின்னு சொல்லிட்டு காதை பிடிச்சி திருக்கி இழுத்துட்டே வந்துட்டுருக்காங்க. ஸோ கதவு கிட்ட வந்ததுமே திரும்பி பார்த்து, என்ன பார்க்குறீங்க, மீட்டிங்கெல்லாம் ஒன்றும் கிடையாது, இன்னும் 2-3 மாதத்துக்கு இவன் வரமாட்டான், நீங்களே பார்த்துக்கோங்க கம்பெனியை, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு ஜிம்மின்னு காதை பிடிச்சி திருக்கி இழுத்துட்டு போயிடுறாங்க. ஸோ இப்படி ஜிம்மின் காதை பிடிச்சி திருக்கிட்டு போகிறத வந்துட்டு டே பார்த்துட்டு அச்சோ என்ன இது அம்மா இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டே வந்துட்டு ஜிம்மினுக்கு ஃப்ரெண்டு அப்படியே ஓடி வராரு. ஸோ ஓடி வந்து அம்மா என்னாச்சு அப்படின்னு சொல்லவும், டே நல்லா வந்தியாடா நீ வாடா நீ வாடான்னு சொல்லிட்டு டேவோட சட்டையை பிடிச்சி அவரே இழுத்துட்டு போகிறாங்க. என்ன எதுக்கு இழுத்துட்டு போகிறீங்க அப்படின்னு டே கேட்கவும், 6:30 அவங்களுக்கு ஃப்ளைட்டு, அந்த டிரைவர் வரான் பார்த்தியா பைத்தியக்காரன், அவன் என்னடானா வண்டியை வந்துட்டு மாட்டு வண்டி மாதிரி ஓட்டுறான், மாட்டு வண்டி கூட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகும், ஆனால் சும்மா ஃபாஸ்ட்டாக போடான்னு சொன்னால் சும்மா சடக்குன்னு ஏதோ மாட்டு வண்டி ஓட்டுற மாதிரி போட்டிருக்கான், அதெல்லாம் செட் ஆகாது. டே நீ வாடா நீ வந்து வண்டி ஓட்டு, 6:30 வந்துட்டு ஃப்ளைட்டை உங்களுக்கு சீக்கிரமாக ஏர்போர்ட்டுக்கு கூப்பிட்டு போச்சுரியா அப்படின்னு சொல்லிட்டு டேவி சேர்த்து இழுத்துட்டு வராங்க. ஸோ வெளியே வந்ததுமே ஜிம்மினை பிடிச்சி பின்னாடி நீ உட்காந்துருப்பீங்களா, ஸோ அந்த இடத்துல தள்ளி விட்டுறாரு. ஜிம்மின் வந்துட்டு அப்படியே பார்க்குறாரு, உங்களை தான் முறைக்கிறாரு, நான் எதுவும் பண்ணல அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருக்கீங்க நீங்கள், திரும்பி மூஞ்சி பார்த்தா தானே திட்டுவேன் அப்படின்ட்டு திரும்பவே இல்லை நீங்கள். ஸோ அந்த பாட்டியை வந்துட்டு ஜிம்மினை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இந்த பக்கம் அந்த காரில் டிரைவ் பண்ணிட்டு வந்திருப்பாரு டிரைவர், அவரை பிடிச்சிட்டே நீ இறங்கடா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு அவர் கேட்கும், நீ இறங்கு, நீ வேறு கேப் பிடிச்சி வந்துடு, இந்த காசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 500 ரூபாய் கையில் கொடுத்துட்டு டே நீ வண்டி எடுன்னு சொல்லிட்டு டேவை பிடிச்சி உள்ளே தள்ளி விட்டுறாங்க. ஸோ டேக்கு ஒன்றும் புரியல, என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வண்டி எடுக்கிறாங்க. ஸோ பாட்டிமா வந்துட்டு முன்னாடி ஏறி உட்காந்துக்கிட்டாங்க. ஸோ அப்படியே தான் டே வண்டி எடுத்திருப்பாரு. அந்த பக்கம் இந்த பக்கம் டிராஃபிக் எல்லாம் இருக்குது. பாட்டிமா என்னடா டேவோட தலையிலலாம் அப்படியே தலையாக அடிச்சுட்டே ஃபாஸ்ட்டாக போ பைத்தியக்காரன் என்னடா அந்த சந்தில் போ இங்கே போ இப்படி போன்னு சொல்லிட்டு அந்த கார் அப்படியே எப்படி சொல்லுது, ஹாலிவுட் மூவியில் வர ரேஸில் போகிற மாதிரி சும்மா இந்த சந்துக்கு அந்த சந்துக்கு பூந்து போயிட்டுருக்கு. ஸோ டேக்கு வந்துட்டு உயிரே கையில் இல்லை. ஸோ அப்படி தான் அந்த பாட்டிமா சும்மா டே அப்படி போடா இப்படி போடான்னு சொல்லிட்டு அந்த காரை வளைச்சி விட்டுறாங்க, அந்த ஸ்டேரிங் வேறு பிடிச்சி திருப்பி விட்டுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மாதிரி கார் இந்த பக்கம் அந்த பக்கம் ஆடி போகிறதுக்கு ஜிம்மின் வந்துட்டு உங்களை பொத்துன்னு இடிக்கிறாரு. ஸோ கார் இப்படி திரும்ப நீங்கள் போய் ஜிம்மின் மேலே விளையாடுறீங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு மாதிரி ரணகலமாக இருக்குது. அடித்து பிடிச்சி 3/4 மணி நேரத்தில் போய் சேர வேண்டிய இடத்துக்கு 1/4 மணி நேரத்தில் டே வந்துட்டு நின்றுட்டாரு. ஸோ அப்படியே செம்ம ஸ்பீட் பிரேக் போட்டு, அதாவது எப்படி சொல்கிறது, சடன் பிரேக் போட்டு நிறுத்துவோம்ல, ஸோ அந்த மாதிரி காரை வந்துட்டு ஏர்போர்ட்டில் நிறுத்துறாரு. நிறுத்தினதுக்கு அப்புறம் தான் அப்படியே டே வந்துட்டு அவரோட கண்ணு மூஞ்சி வாயில் தொட்டு பார்த்துக்கிறாரு. நல்ல வேலை எதுக்கும் சேதாரம் இல்லை, என் உசுருக்கும் சேதாரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவருக்கு ஒரு மாதிரி ஹார்ட்டில் படப்படன்னு இருக்குது. ஸோ நிறுத்தின அடுத்த செகண்ட் பாட்டிமா வந்துட்டு காரை விட்டு இறங்கி டோரை ஓப்பன் பண்ணி ஏய் வாடா பைத்தியக்காரா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினை பிடிச்சி இழுக்கிறாங்க. ஸோ ஜிம்மிட்டு என்னம்மா பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்ன பண்ணிட்டு இருக்கேண்ணா, அனிமன் போகணுன்னு சொன்னேன்ல, ஏற்கனவே கல்யாணம் 6 மாதம் ஆச்சு, இன்னும் நீ எது போகவே இல்லை, சரி ஓகே அவனா கூப்பிட்டு போவான்னு பார்த்தா நீ போகிற மாதிரி தெரில, அதான் நானே எல்லாம் முடிவு பண்ணிட்டேன், போ முதல்ல வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பெட்டியெல்லாம் பிடிச்சி இழுக்கிறாங்க. தரேன் நீங்களும் வந்துட்டு பாட்டிமா நானே எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வரீங்க. ஸோ அப்படியே ஜிம்மின்னு வந்துட்டு அப்படியே எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் அவர் நின்றுருக்காரு. ஸோ இப்படி உங்கள் 2 பேர்த்தையும் பறக்க அந்த பாட்டிமா வெளியே துரத்திட்டு இருக்கிறப்போ அங்கே டே மட்டும் அமைதியாக உள்ள உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு டே வெளியே வாடா அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு சத்தம். ஸோ அவர் வந்துட்டு அதை வரமா அப்படின்ட்டு வராங்க. ஸோ டே வெளியே வந்ததுமே இவங்க 2 பேர்த்தையும் முதல்ல கொண்டு போயிட்டு அதான் அந்த ஏர்போர்ட்டுக்குள்ளே விட்டுட்டு ஃப்ளைட் ஏற்றி விட்டு வா சரியா, நான் இங்கே நிற்கிறேன், எனக்கு அந்த சத்தம்லாம் பிடிக்காது, ஒரு மாதிரி அலர்ஜியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி ஓகே நீங்கள் கார்லேயே இருங்க, நான் கொண்டு போய் ஃப்ளைட்டை ஏற்றி விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டேவும் சீக்கிரம் வாடா இல்லைன்னா எனக்கும் சேர்த்து விலகும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஸோ ஜிம்மினும் அப்படியே முறைச்சிட்டே வராரு. ஒரு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான மீட்டிங் அது, அப்படி கேன்சல் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. ஸோ அவருக்கு அந்த டென்ஷன் செம்மையாக இருக்குது. டே சொல்கிறதெல்லாம் ஜிம்மின் கேட்டுட்டு நிற்கிறாரு. ஸோ உடனே உங்களோட அந்த பாட்டிமா இருக்காங்களே, என்னடா இன்னும் மாதம் நீங்கள் நிற்கிறீங்க போடா அப்படின்னு சொல்லவும் டே வந்துடான்னு சொல்லிட்டு ஒரு வழியாக டே வந்து உங்கள் 2 பேர்த்தையும் அங்கேருந்து உள்ளே கூட்டிகிட்டு போயிடறாரு. ஸோ ஏர்போர்ட்டில் வந்துட்டு உள்ளே வருவாங்களோ, ஸோ அந்த மாதிரி அது எதுவும் போர்டிங்லாம் கொடுப்பாங்களோ, ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அது எல்லாமே பார்த்துட்டு சரி ஓகே பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க, சேஃப் ஜர்னி பையன் ஹாப்பியாரு சேஃப் ஜர்னி அப்படின்னு சொல்கிறாரு. தேங்க்ஸ் அண்ணா அப்படின்னு நீங்கள் சொல்லவும் சரி ஓகே பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க, ஏதாவதுனா கால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு டேவ் அங்கேருந்து வந்துடுறாரு. இந்த பக்கம் நீங்கள் வந்துட்டு போர்டிங்லாம் கொடுத்துட்டு அந்த ஃப்ளைட்டுக்காக வெயிட் பண்ணுவாங்களே, ஸோ அதுக்கு
சரி ஓகே, ஃப்ளைட்டுக்காக வெயிட் பண்ணுறீங்க. ஸோ இப்போ கரெக்டாக உங்களை வந்துட்டு ஃப்ளைட்டுக்கு வந்து கூப்பிட்றாங்க. ஸோ இந்த ஃப்ளைட் வந்திருக்கு, அந்த ஃப்ளைட்டுக்கு போகிறவங்களா வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனௌன்ஸ் பண்ணுவாங்கள்ல. ஸோ அப்படி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. நீங்கள் வந்துட்டு எந்திரிக்கலாமா வேணாமா, ஏதாவது திட்டு வரா அப்படிங்கிற மாதிரி உட்காந்துட்டே இருக்கீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு எந்திரிச்சு நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் நீங்களும் எந்திரிக்கிறீங்க. ஸோ எந்திரிச்சிட்டு அவர் வந்துட்டு ஒரு ஜாலி அப்படியே எடுத்துக்கிறாரு. ஸோ நீங்கள் இன்னொன்று வந்துட்டு அப்படியே இழுத்துக்கிறீங்க. ஸோ 2 பேர் அப்படியே அங்கே போகிறீங்க. அவர் என்னடா நடுன்னு ஃபாஸ்ட்டாக போயிடுறாரு. நீங்கள் பின்னாடி ஓடுற மாதிரி இருக்குது. என்ன இது, இந்த மனுஷன் இப்படி ஓடிட்டுருக்காரு. சே, நம்மளால் இவருக்கு ஈடு கொடுத்து ஓட முடியல. கடவுளே ஒயன், ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அடி பின்னாடியே ஓடிட்டுருக்கீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு உங்களுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டே போயிடுறாரு. ஸோ நீங்கள் பின்னாடியே எழுதிட்டு போயிட்டுருக்கீங்க அந்த ட்ராலி எல்லாமே. ஒரு வழியாக வந்துட்டு அந்த ஃப்ளைட்டுக்கிட்ட போயிட்டீங்க. ஆனால் ஜிமின் உங்களுக்கு முன்னே உள்ளே போய் உட்காந்துட்டாரு. ஸோ நீங்களும் போயிட்டு அந்த டிக்கெட் வந்துட்டு ஜிமின் தானே கொண்டு போயிருப்பாரு. ஸோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அவங்க டிக்கெட் கேட்குறாங்க. நீங்கள் ஜிம்மினை தேடிட்டு இருக்கிறீங்க. ஸோ என்னோடய ஹஸ்பண்ட் அங்கே இருந்தாங்க, ஸோ அவங்க தான் கொண்டு வந்தாங்கன்னு சொல்லவும், ஓ ஓகே அந்த சீட் போங்க அப்படின்னு சொல்லிட்டு கை காட்டுறாங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஜிமின் வந்துட்டு ஒரு இடத்துல உட்காந்துருப்பாரு. ஸோ நீங்களும் போயிட்டு அப்படியே அங்கே உட்காந்துக்கிறீங்க. இப்போ நீங்களும் அப்பாடா மாமா இங்கே தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் உட்காந்துக்கிறீங்க. ஸோ ஜிமின் அப்படியே அந்த பக்கம் விண்டோ பார்த்த மாதிரி உட்காந்துருக்காரு. உங்களுக்கு என்ன அப்படின்னா, நீங்கள் இது வரைக்கும் ஃப்ளைட்டில் போனதில்லை. ஸோ விண்டோ சீட்டில் உட்காரணுன்னு ரொம்ப நாள் ஆசை. இப்போ எப்படி கேட்குறது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு மாதிரி தயக்கமாக இருக்குது. கேட்டால் கொடுப்பாரா? அது வந்து இது நம்ம பேர் எந்த இடத்துல போட்டிருக்குன்னு பார்க்கலாம், நம்ம பேருக்கு எந்த சீட்டு அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறீங்க. ஆனாலும் வந்துட்டு அதுவும் ஜிமின் கையில் தான் இருக்குது. என்னடா இது, இப்போ எனக்கு அந்த விண்டோ சீட் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கீங்க. ஸோ இப்போ நீங்கள் ஜிமின் கிட்ட மாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றீங்க. ஸோ ஜிமின் அப்படியே ஒரு மரம் மறைக்கிறாரு. அது என்ன அப்படின்னு கேட்குறாரு. ஸோ நீங்கள் அது வந்து அப்படின்னு சொல்லவும், அது எவ்வளோ பெரிய மீட்டிங் தெரியுமா, எவ்வளோ இம்பார்ட்டன்ட் மீட்டிங் தெரியுமா, அம்மாவை கூட்டிகிட்டு வந்திருக்க நீ அங்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாத்தையும் உங்கள் பக்கம் திருப்பிட்டாரு. ஸோ உங்களுக்கு பயமாக இருக்குது. நான் கூப்பிட்டு இல்லை, என்ன தான் அவங்க கூப்பிட்டு வந்தாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. எப்படி உன்னோட லக்கேஜெலாம் அவங்க தூக்கிட்டு வந்தாங்கன்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ நீங்கள் இல்லை மாமா, நிஜமாக இல்லை, டிரைவர் அண்ணாவை தான் எடுத்துகிட்டு வர சொல்லி சொன்னாங்க, நான் வேணான்னு தான் சொன்னேன், என்னையும் அவங்க தான் காதை பிடிச்சி திரும்பி இழுத்துட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. அப்படியே உங்களோட காதை பார்க்குறாரு, ரெட்டிஷாக தான் இருக்குது. ஸோ உங்களே அப்படியே காதை பிடிச்சி தான் இழுத்துட்டு வந்திருக்காங்க. அப்படியே அவரோட காதையும் அப்படி தொட்டு பார்த்துக்கிறாரு. செம பெயினாக இருக்குது. ஆனால் எதுவுமே அதுக்கப்புறம் பேசலாம், அமைதியாக உட்காந்துருக்காரு. ஸோ இப்படி தான் ஃபைனலாக வந்துட்டு உங்களோட ஃப்ளைட் வந்துட்டு லேண்ட் ஆகிடுது. ஸோ நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு ஸோ லேண்ட் ஆனதுக்கப்புறம் 2 பேரும் இறங்கி அங்கேருந்து கிளம்புறீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ஹோட்டல் புக் பண்ணியிருப்பாங்கள்ல, ஸோ அங்கே தான் போகிறீங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு அந்த பிளேஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்படின்னா ரொம்ப சில்லுன்னு இருக்குது, ஆனால் வெயில் அடிக்குது, ஆனால் வந்துட்டு நிறையா சில்லுன்னு இருக்கிற மாதிரி இருக்குது. சில இடத்துல பனியெல்லாம் கூட பெய்யுது. எப்படி அது, வெயிலும் அடிக்குது, ஸ்னோவும் இருக்குது, சில்லுன்னும் இருக்குது, இதமாகவும் இருக்குது. ஐயையோ இது ஒரு மாதிரி மிக்ஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ அப்படியே தான் போகிறீங்க. போய்ட்டு உங்களோட ரூமில் வந்துட்டு திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு, செம்ம டயர்டாக இருக்கும்ல, நீங்கள் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்தங்காட்டிக்கும். ஸோ அப்படியே வந்துட்டு போயிட்டு படுத்துக்கிறீங்க. ஃப்ரெஷ்அப் கூட ஆகவே இல்லை. ஸோ ஜிமின் போய்ட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வராரு. வந்து பார்த்தா நீங்கள் அப்படியே பேன்னு தூங்கிட்டுருக்கீங்க. கொஞ்சம் கூட டீசன்ஸே இல்லை. அப்படியே வந்து தூங்குறா. ஃப்ரெஷ்அப் ஆகணுன்னு கூட ஒரு அறிவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சும்மா வாயில் முனகிட்டுருக்காரு. ஸோ அந்த பெட்டு ஃபுல்லாகவே நீங்கள் கை காலை பரப்பான்னு நீட்டி போட்டு தூங்கிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் உட்கார கூட இடம் விட மாட்டேங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அவர் போயிட்டு ஒரு பக்கத்தில் கவுச் இருக்கும். ஸோ அந்த கவுச்சில் போய்ட்டு படுத்துக்கிறாரு. அவருக்கும் செம்ம டயர்டு, அப்படி தூங்கியிருப்பார். நீங்கள் இப்போ தான் கொஞ்சம் நல்லா தூங்கி எழுந்துச்சி ரெஸ்ட் எல்லாம் முடிஞ்சு கண்ணை திறந்து பார்க்குறீங்க. பார்த்தா ஜிமின் தான் தூங்கிட்டுருக்காரு. செம்ம க்யூட்டாக இருக்குது. அப்படியே அதாவது படுத்த எப்படி நம்ம தூங்கிட்டு இருக்கிறோமோ, ஸோ அப்படியே கண்ணை முடிச்சா அதே பொசிஷனில் உட்காந்துருப்போம்ல, ஸோ அதே பொசிஷனில் படுத்துட்டு பார்ப்போம்ல, சும்மா வேடிக்கை மாதிரி, அந்த மாதிரி அப்படியே படுத்துட்டு நீங்கள் அப்படியே ஜிமினியே பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ அப்படி பார்த்துட்டே இருக்கிறப்போ அவர் என்ன பண்ணுறாரு, சட்டுன்னு உருண்டு விழுந்துடுறாரு. ஸோ உங்களுக்கு வந்துட்டு செம்மையாக சிரிப்பு வந்துடுது. அதனால் அதை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி அப்படியே வச்சுட்டு ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லி இழுத்து போற்றி படுத்துக்கிட்டீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு சட்டுன்னு எந்திரிச்சு பார்த்தா கீழே கிடக்குறாரு. என்னடா அது, கீழே விழுந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அவருக்கு. சரி ஓகே அவள் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எந்திரிச்சு திரும்ப அந்த சோஃபா அந்த கவுச்சிலே படுத்துக்கிறாரா. ஸோ நீங்கள் அப்படியே வச்சுட்டு மூடிட்டு செம்ம சிரிப்பு உங்களுக்கு. கடவுளே சிரித்து மாட்டிக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்படியே எந்திரிச்சு நீங்களும் போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறதுக்கு போயிட்டீங்க. பாத்ரூமில் போயிட்டு டேபெல்லாம் திரும்பி விட்டுட்டு செம்மையாக சிரிக்கிறீங்க.
ஒரு வழியாக சிரிச்செல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப்பெல்லாம் ஆகிட்டுட்டிங்களா அப்படியே வெளியே வரீங்க. ஸோ வெளில வந்து பார்க்குறப்ப ஜிம்மி அப்படியே உட்காந்துருக்காரு. ஸோ ஒன்றுமே தெரியாத மாதிரி நீங்களும் எதுவுமே நடக்காத மாதிரி போகிறீங்க. ஸோ அவரும் எதுவுமே நடக்காத மாதிரி அவர் அப்படியே கேஷுவலாக உட்காந்துருக்காரு. ஆனால் அவரை பார்க்குறப்பெல்லாம் உங்களுக்கு சிரிப்பாக இருக்குது. பொத்துன்னு உருண்டு விழுந்தது தான் ஞாபகத்துக்கு வருது. ஸோ நீங்கள் மாமா சாப்பிடலாமா வெளில போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவர் வந்துட்டு எனக்கு ஒர்க் இருக்குது, நீங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கோ அப்படிங்கிறாரு. நீங்கள் ஏமாம்மா ஒரு மாதிரி கோமாவே இருக்கீங்க, நீங்கள் எப்பவுமே இப்படி தானா இல்லை இப்போ தானா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இங்கே பாரு என்கிட்ட இது தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காத. உனக்கு என்ன வேணுமோ அதை நீ ஆர்டர் பண்ணிக்கோ, பணம் வேணால் இந்த கார்டு இருக்குது யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கார்டு கொடுக்குறாரு. நீங்கள் அப்படியே கடுப்பாகுது. பெரிய கார்டு, ஊரில் உலகத்தில் அந்த கார்டு. என் அப்பா இதை விட பல மடங்கு எனக்கு செலவு பண்ணுவார். என் தலையெழுத்து இங்கே வந்து மாட்டிட்டேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கோவம் வேறு வருது. ஸோ நீங்களும் வந்துட்டு ஜிம்மில் அந்த மாதிரி சொல்லவும், இந்த கார்டை விட பல மடங்கு என் அப்பா எனக்கு செலவு பண்ணுவார், தேவையில்லாமல் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காதிங்க, நான் சாப்பிட போகலாமான்னு கூப்பிட்டேன், ஒன்றா ஓகே சொல்லுங்கள் இல்லைன்னா நோ சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் சொல்லி கொஞ்சம் கோவமாக பேசுகிறீங்களா. ஸோ ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி கடுப்பாகுது. ஏன்னா அவர் மீட்டிங்கெல்லாம் கேன்சல் பண்ணிட்டாலும் அப்படி வந்திருப்பார். அதனால் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டேன். இங்கே பார்வையன், தயவு செஞ்சு நான் சொல்கிறது கேளு, நீ புரிஞ்சுக்குவேன்னு நினைக்கிறேன், படித்த பொண்ணு தானே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இந்த மேரேஜில் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே இல்லை. எல்லாம் என்னை ஃபோர்ஸ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. உங்ககிட்ட நான் இந்த டைமில் அதை கேட்குறேன்னு நீ தப்பாக நினச்சிக்காத, எனக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு ஒரு செகண்ட் என்ன சொன்னானே புரியல. இல்லை மாமா புரியல அப்படின்னு சொல்கிறீங்க. எனக்கு டிவோர்ஸ் வேணும் உங்ககிட்ட தான் எனக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கு அமைதியாக உட்காந்துக்கிறாரு. எதுவுமே பேசாத, எதுவுமே நடக்காத மாதிரி. ஆனால் உங்களுக்கு ஒரு மாதிரி நல்லா கலங்கிடுச்சு. ஆக்சுவலாக நீங்கள் ஃபாரினில் படித்த பொண்ணு, உங்கள் அம்மா அப்பா செம்ம ரிச்சு, ஸோ செம்மையாக உங்களை வளர்த்துருப்பாங்க. ஆனால் வந்துட்டு இப்படி உங்களோட அம்மாவோட தம்பிக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகுது. என்னது சடனாக டிவோர்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, டிவோர்ஸ் கேட்குறனா எதுக்கு மாமா எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. அதான் சொல்கிறேன்ல, ஃபோர்ஸ் பண்ணாங்க, வேறு வழி இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என்னாலலாம் மூவ் ஆன், அதாவது உங்க கூட வந்துட்டு மூவ் பண்ணி போக முடியாத லைஃப்பை எனக்கு நிஜமாக முடியலை. ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, எனக்கு எந்த கமிட்மெண்ட்டும் வேணாம், அதனால் டிவோர்ஸ் கொடுத்துட்டு சரியா அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ உங்களுக்கு செம டென்ஷன் ஆயிடுச்சு. அப்போதைக்கு உங்களுக்கு டென்ஷன் தான் ஆகுது. ஆனால் அதுக்குள்ள அந்த டென்ஷனுக்கு பின்னாடி செமையாக பெயினாக இருக்குது. அப்படியே எதுவுமே சொல்ல, நீங்கள் பாட்டுக்கு போய்ட்டு அமைதியாக இன்னொரு ரூம் இருக்கும். ஸோ அதனால பெரிய ஹோட்டல் தான். ஸோ இன்னொரு ரூம் இருக்கும், அங்கே வந்துட்டு பக்கத்தில் போய்ட்டு நீங்கள் கதை சாத்தி படுத்துக்கிறீங்க. செம்மையாக அழுக வருது உங்களுக்கு. ஸோ அல்லன்னு அழுதுட்டு இருக்கீங்க. யாருக்காவது எப்படி ஹனிமூன் வரும்போது டிவோர்ஸ் வேணும்னு சொல்லி கேட்டு கேள்விப்பட்டிருக்கேனா? ஒரு ட்ராமாவில் கூட இந்த மாதிரி பண்ண மாட்டேன், ஆனால் எல்லாம் என் லைஃப்பில் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கீங்க. ஸோ உங்களோட அந்த டே வந்து அந்த மாதிரி தான் ஸ்கிப் ஆகுது. ஸோ ஒரு மாதிரி அழுதுட்டு ஒரு மாதிரி சேடாக தான் போகுது. ஸோ அடுத்த நாள் மார்னிங் விடியுது. ஸோ நீங்கள் அப்படியே எழுந்திரிச்சு நிற்கிறீங்க. ஸோ எழுந்திரிச்சு நின்று பார்க்குறப்போ ஒரு மாதிரி சடன்னு சத்தம் கேட்குது. அப்படியே நீங்கள் லைட்டாக விண்டோ ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. ஸோ பால்கனியில் நின்று பார்க்குறீங்க. பார்த்தா மழை வருது. உங்களுக்கு ஒரு மாதிரி அந்த வியூ பார்க்க நல்லா இருக்குது. ஸோ அந்த பால்கனியில் நின்றுட்டு அந்த மழையை அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ அப்படி பார்த்துட்டே இருக்கப்போ ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக். ஆக்சுவலாக உங்களுக்கு பால்கனியில் நின்று மழை பெய்யறதை பார்க்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி பால்கனியில் நின்று நீங்கள் மழையை பார்க்குறதுனா ரொம்ப ரொம்ப இஷ்டம் உங்களுக்கு. ஸோ அப்படி தான் நீங்கள் வந்துட்டு உங்களோட காலேஜ் டேஸ்லாம் வந்துட்டு முடிக்கிறப்போ அந்த மாதிரி நின்று பார்த்துட்டே இருந்திருப்பீங்க. நீங்கள் வந்துட்டு ஆக்சுவலாக ஃபாரினில் படிச்சுருந்துருப்பீங்க. ஸோ அங்கே வந்துட்டு உங்களோட ஹாஸ்டல் இருக்குல்ல, ஸோ ஹாஸ்டல் ரூமில் வந்துட்டு நின்றுட்டு அந்த மாதிரி பார்த்துட்டே இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி மழை பெஞ்சிட்ருக்குது, ப்ளஸ் அந்த ரெயின்போவும் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டே இருக்கிற டைமில் கரெக்டாக உங்களுக்கு கால் வருது. நீங்களும் வந்துட்டு ஃபோன் எடுத்து பார்க்குறீங்க. உங்களோட அம்மா தான். ஹலோ சொல்லுமா அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ உங்களோட அம்மா, வேணுமா காலேஜெல்லாம் முடிஞ்சு எப்போ வீட்டுக்கு வர அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ தானே காலேஜ் முடிஞ்சு, எனக்கு ஒரு 1 இயர் டைம் வேணும், கொஞ்சம் நானும் வந்துட்டு லைஃப் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிறேனே, அதுக்கப்புறம் பிஸ்னஸ் பார்க்குறனாலும் பார்த்துக்கிறேன், இல்லை நானே ஓனாக ஸ்டார்ட் அப் பண்ணாலும் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ உங்களோட அம்மா வந்துட்டு, உங்ககிட்ட நான் இந்த 2 ஆப்ஷன் கொடுக்கவே இல்லை வயன், ஸோ நீ முதல்ல வீட்டுக்கு வா அப்படிங்கிறாங்க. வீட்டுக்கா? நான் தான் டைம் கேட்டேன்ல, நான் வரேன், எனக்கு தோணுறப்ப வரேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. தோணுறப்பெல்லாம் இல்லை, இப்போ கொஞ்சம் அவசரம், நீ சீக்கிரம் வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் வந்துட்டு உங்களுக்கு டிக்கெட்டெல்லாம் அனுப்பி விட்டுறாங்க. என்ன ஆச்சு இந்த அம்மாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அங்கேருந்து கிளம்பி போகிறீங்க. ஸோ நீங்கள் வீட்டுக்கு போனதுமே உங்களோட அப்பா உங்களுக்காக வாசல்லே காத்துட்ருக்காங்க. நீங்கள் ஓடி போய்ட்டு அப்பாவை ஹக் பண்ணிக்கிறீங்க, டேடி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்கள் டேடி வந்துட்டு, வயன் ட்ராவல் எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சா, அப்புறம் அடுத்து என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் தான் ஃபோன்லேயே சொன்னேனே, எனக்கு 1 இயர் டைம் வேணும், நான் கொஞ்சம் லைஃப்பை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு,
அதுக்குள்ளே அம்மா தான் அவசரம் வாவான்னு கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் உங்கள் டேடிக்கு ஒன்றுமே புரியல. அவள் வரேன்னு தான் சொன்னான், அவள் வர சொல்லி சொன்ன மாதிரி சொல்லவே இல்லையே அப்படின்ட்டு அவரு கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாகவே வந்து உங்களோட அம்மா பார்க்குறாரு. ஸோ உங்களோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, ஓயன் நீ தான் படித்து முடிச்சிட்டல, அம்மாக்காக ஒரு விஷயம் செய்வியாடி அப்படின்னு கேட்குறாங்க. உனக்காக விஷயமா என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி நீங்களும் ஒரு மாதிரி வியர்டாக கேட்குறீங்க. ஸோ உங்களோட அம்மா வந்துட்டு, உங்கள் 2 பேர்த்துக்கிட்டேயும் ஒரு விஷயம் நான் ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னென்னா, ஆக்சுவலாக ஒயன் நானும் உங்களோட அப்பாவும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஸோ எங்கள் கல்யாணத்துக்கு அப்புறமா என்னோடய ஃபேமிலி கூட எந்த ஒரு பேச்சுவார்த்தையுமே இல்லை. ஆனால் இப்போது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்னம்மா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கவும், ஆக்சுவலாக உனக்கு ஒரு மாமா இருக்காண்டி, என்னோடய தம்பி தான், அவனை நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லவும், ஏய் விளையாட்டுத்தனமாக பேசாத, நான் விளையாடலை, உண்மையாக தான் சொல்கிறேன். நான் எப்படா நீ காலேஜ் முடிப்பேன், எப்படா உனக்கு வந்துட்டு அவனை கல்யாணம் பண்ணி வைப்போன்னு காத்துட்ருக்கேன். ப்ளீஸ் வயன் கல்யாணம் பண்ணிக்கூடி அவனை அப்படிங்கிறாங்க. உங்களோட டேடிக்குனா கடுப்பாகுது. ஏய் என்ன பேசிகிட்டு இருக்க, அவள் சின்ன பொண்ணு, அவளுக்கு நான் கல்யாண வயசு கூட வரலை அப்படின்னு சொல்லவும், ஓஹோ எனக்கு கல்யாண வயசு வந்தால் நீ என்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அப்பாவும் உங்களோட அம்மா கேட்குறாங்க. இங்கே பாரு, அந்த காலம் வேறு இந்த காலம் வேறு, அவள் வயசு பொண்ணுங்கள்லாம் நல்ல லைஃப்பை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க, அவளை மட்டும் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்போன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்கள் அப்பா உங்களுக்கு எப்போவுமே சப்போர்ட்டாக இருப்பார், சப்போர்ட்டாக பேசுகிறாரு. நீங்கள் உங்களோட அப்பா சைடு தான் இப்போது அம்மா கல்யாணம்லாம் வேணாம்மா அப்படின்னு சொல்கிறீங்க. இங்கே பாருவாயன் ப்ளீஸ், உனக்கு நான் ஆர்டர் பண்ணல, உங்ககிட்ட நான் இன்ஃபார்மும் பண்ணலை, உங்ககிட்ட பர்மிஷன் கேட்குறேன் ப்ளீஸ். அம்மாக்காகடி, உன்னோட மாமா ரொம்ப நல்ல பையன், அவன் நல்லபடியாக பார்த்துக்குவான், ப்ளீஸ் அவனை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா லாஜிக் இது, உன்னோட தம்பினா உன் வயசு இருக்குல்லம்மா, என்னம்மா பேசிகிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. ஏய் ஏன் வயசெல்லாம் இல்லடி அவனுக்கு, உன்னை விட ஒரு 7 வருஷம் தான் பெரிய பையன் அப்படிங்கிறாங்க. 7 வருஷமா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. வாயை பழக்காத வயன், ஆனால் செம்ம ஹேண்ட்ஸமாக இருப்பான், செம்மையாக இருப்பான், ப்ளீஸ்டி அப்படிங்கிறாங்க. இரு, உனக்கு தான் அவங்க கூட பேச்சுவார்த்தை இல்லைல்ல, அப்படின்னு திடீர்னு கல்யாணம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. அது வந்து உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறத பற்றி பேசுனா அப்படி ஒரு டாபிக் வந்துச்சு அப்படின்னா, அது மூலமாக நான் என் அம்மா அப்பா கிட்டே பேசிடலாம்ல, என் ஃபேமிலி கூட சேர்ந்துக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களோட டேடிக்கு வந்துட்டு உங்களோட அம்மா ரொம்பவே அவங்களோட ஃபேமிலி பார்க்கணுன்னு ஏங்குறாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. சரி வயன், உன்னோட விருப்பம் தான்டா, உனக்கு எதுனாலும் ஓகே, நீ வேணும்னாலும் ஓகே, வேணானாலும் ஓகே, நான் எப்பவுமே அப்பா உன்னோட முடிவுக்கு மறுபேச்சு பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ உங்களோட அம்மா தான் ப்ளீஸ்டின்னு கெஞ்சுறாங்க. ஒரு 1 வீக் நீங்கள் நோன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருப்பீங்க. உங்களோட அம்மா பின்னாடியே லோன்னு ப்ளீஸ்டின்னு பின்னாடியே திரிவாங்க. என்ன மம்மி இப்படி பண்ணுற நீ அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இங்கே பாரு, அவனோட இன்ஸ்டா ஐடி ஃபோட்டோ பாருன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ கொண்டு வந்து காட்டுறாங்க. பார்த்தா நல்லா யங்காக இருக்காரு. ஏய் உண்மை சொல்லு, இது உன் தம்பி இல்லை தானே அப்படின்னு நீங்கள் சொல்லவும், ஏய் சத்தியமாக இவன் தாண்டி என் தம்பி, பாருடி செம்மையாக இருக்கான், அவனுக்கு அவ்வளோ வயசான மாதிரி கூட தெரியல, ப்ளீஸ் வயன் கல்யாணத்துக்கு ஒத்துக்கோடி அப்படின்னு சொல்லவும், ஜோ ஏம்மா இப்படி பண்ணுற, சரி ஏதோ ஒன்று பண்ணிக்கப்போ, சும்மா என்னை தொல்லை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறீங்க. உங்களுக்கும் ஜிம்மினை பார்த்ததுமே பிடிச்சிருக்குமா, சரி ஓகே ஓவராக ஆட்டம் போட வேணான்ட்டு என்னமோ பண்ணிக்க உங்கள் விருப்பம்னு சொல்லிடுவீங்க. ஸோ உங்கள் அம்மாவுக்கு செம்ம ஹாப்பி ஆகிடும். உடனே வந்துட்டு அவங்க கால் பண்ணுறாங்க. ஸோ கால் பண்ணி உங்களோட பாட்டி மக்காங்களா அவங்கக்கிட்ட தான் பேசுகிறாங்க. ஸோ ஃபஸ்ட் எடுத்தது கால் பண்ணால் ரொம்ப வருஷம் கழித்து எடுப்பாங்களா என்ன, எடுக்க மாட்டுறாங்க. உங்களோட அம்மா நம்பர் வந்துட்டு தெரியும்ல அவங்களுக்கு, ஸோ எடுக்க மாட்டுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10-20 தடவை கால் பண்ணி அதுக்கப்புறமா தான் மறுபடியும் கால் பண்ணுறாங்க. ஸோ கால் பண்ணிகிட்டே இருக்கவும் அவங்க எவ்வளோ நேரம் தான் விடுவாங்க. ஸோ அதனால் எடுத்துடுறாங்க. ஸோ எடுத்ததுமே இவங்களும் பேசுகிறாங்க, அம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அவங்களுக்கு கோவம், பட் இருந்தாலும் ரொம்ப வருஷம் கழிச்சு பொண்ணோட வாய்ஸை கேட்குறாங்கல்ல, ஸோ அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. இப்போ தான் உனக்கு எனக்கு ஃபோன் பண்ணணும்னு தோணுச்சா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படியே எமோஷ்னலாக பேசுவாங்களா, ஸோ அந்த மாதிரிலாம் பேசி முடிச்சு நார்மல் ஆகிடுறாங்க. இப்போ கொஞ்சம் நல்லா பேசிக்கிறாங்க. பொண்ணு இருக்காளாமாவே, அவளை எங்கே வச்சுருக்கீங்க, எங்கே படிக்கிறா, என்ன படிச்சுட்ருக்கா, ஸ்கூல் போகிறாளா, காலேஜ் போகிறாளா, என்ன பண்ணிகிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பற்றி விசாரிக்கிறாங்க. பேத்தி காலேஜெல்லாம் முடிச்சிட்டா, அவளுக்கு கல்யாணம் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கல்யாணம் பண்ணுற வயசு ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அம்மா அது வந்து தம்பிக்கே கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடி பேசுகிற நீ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பாட்டிமா கொஞ்சம் ஷாக்கு. அம்மா நான் தான் சொல்கிறேன்ல, எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் ஓகே, ப்ளீஸ்மா
என்னால் தானே நம்ம குடும்பம் பிரிஞ்சு, என் பொண்ணால் சேர்ந்துக்கட்டுமே. தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுறியா என் பொண்ணை, நானும் நிம்மதியாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கும் பேத்தியை பார்க்கணுன்னு ஆசை தான். ஸோ பேத்தியவே வந்துட்டு கல்யாணம் பண்ணி வச்சா அவங்களுக்கு என்ன கஷ்டமாக இருக்கும். எல்லாம் சரி, இவன் வேற கல்யாணமே வேணான்னு தெரியுறானே, இவங்கிட்ட நான் எப்படி பேச அப்படிங்கிறாங்க. இங்கே பாருமா, நீ தான் பேசுகிறோம், நீ தான் அவனை மிரட்டணும், ஓகேவா? நீ எல்லாம் பக்காவாக பிளான் பண்ணிக்கோ, நாங்கள் கரெக்டாக வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை வச்சிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் உங்களோட பாட்டிமாவை கையிலேயே பிடிக்க முடியல. பேத்தியும் வரப்போகிறா, பொண்ணும் வரப்போகிறா. ஐயோ கடவுளே, என் பையனுக்கு கல்யாணமும் பண்ண போகிறேன், எனக்கு எப்படி சொல்கிறது, வானத்துக்கு பூமிக்கு குதிக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட தாத்தா கிட்டேலாம் போய் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்ன தான் சண்டையாக இருந்தாலுமே வந்துட்டு இந்த மாதிரி ஒன்று சேர்றப்போ ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்கும்ல. அவங்களுக்கு உங்கள் மேலே ஆக்சுவலாக உங்களோட அம்மா மேலே கோவம் தான். ஆனால் உங்களோட அம்மா அப்போயே பேசியிருந்திருப்பாங்களோ என்னவோ. பட் இவங்க தான் பயந்துட்டு இவ்வளோ நாள் தள்ளி போட்டாங்க. அதனால இப்போது ஃபைனலாக ஒரு வழியாக இப்போவாச்சும் உங்களோட அம்மா வந்துட்டு பேசணும் முடிவு பண்ணி பேசியிருக்காங்கல்ல. ஸோ அப்படி தான் டேஸ்லாம் போயிட்டே இருக்குது. உங்கள் பாட்டியும் வந்துட்டு என்னென்னமோ விட்டு போட்டு பார்க்குறாங்க ஜிமின் கிட்ட. டே, இந்த பொண்ணு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை வேணாம் அப்படிங்கிறாரு. இதான் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஃபோட்டோக்கு மேலே ஃபோட்டோவாக தள்ளிகிட்டே இருக்காங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லுவார். சரி ஓகே, இந்த பொண்ணு பாரு அப்படின்னு சொல்லவும் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆக்சுவலாக பாருன்னு சொன்னங்காடி தான் சொல்லியிருப்பார். உடனே அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஓகே, இவனுக்கு இந்த பொண்ணு பிடிச்சிருக்கு, ஓகேடா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க பாட்டிமா பண்ணணுமே. ஜிமினுக்கு கடுப்பாயிருதும்மா, என்னம்மா பண்ணிட்டு இருக்கிறீங்க, நான் எதையும் பார்க்கவும் போகிறதில்ல, இனிமேல் எதுவும் பண்ண போகிறதில்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திடீர்னு யாரோ ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்கிறீங்க, எப்படிம்மா, எல்லாம் செட் ஆகாதுமா, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது, எதுவுமே இருக்காது. ஐயோ சாமி, நான் அவளை புரிஞ்சு அவள் என்ன புரியறதுக்கே பாதி வாழ்க்கை போயிடும். எங்கே போய் மீதி வாழ்க்கை வாழ்கிறது, மீதி வாழ்க்கை வாழலாங்கிறப்ப 2 பேத்துக்கு வயசாகிடும். இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, நான் இப்படி இருக்கிறத என்னோடய வேலைக்கு கரெக்டான இது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஜிமின் இந்த மாதிரி சொன்னதுமே சரி ஓகே, எவ்வளோ ஒருத்தியெல்லாம் பிடிச்சி உனக்கு தலையில் கட்ட மாட்டோம், என் பேத்தியவே கட்டிக்கோ அப்படிங்கிறாங்க. பேத்தியா அப்படிங்கிறாரு. உன் அக்கா பொண்ணு தான்டா அப்படின்னு சொல்லவும் என்ன பேசிகிட்டு இருக்கம்மா நீ அப்படின்னு சொல்கிறாரு. டேய், நீ நடிக்காத, உனக்கு என்னதான் உக்கா மேலே கோவம் இருந்தாலும் பாசம் இல்லாமல் இல்லைல்ல, நீயும் அவளை மிஸ் பண்ணுறதானே அப்படின்னு சொல்லி உங்களோட பாட்டி தாத்தாவை கேட்குறாங்க. ஸோ ஜிமின் கிட்டே ஆன்சரே இல்லை. ஏன்னா அவங்க வந்துட்டு, அதாவது உங்களோட அம்மாவும் ஜிம்னும் செம்மையாக க்ளோஸு. சடனாக ஜிமின் கிட்டே கூட சொல்லாமல் போயிருப்பாங்களா, அதனால அவருக்கு ஒரு சின்ன கோவம் தான். மற்றபடி பார்க்கணுங்கிற ஆசை அவருக்குமே இருக்குது. ஸோ இப்படி தான் வந்துட்டு இவங்க கேட்டதுமே அவர் எதுவுமே சொல்லலை. உன் அக்கா கால் பண்ணாடா இத்தனை வருஷம் கழிச்சு, அவளோட பொண்ணை உனக்கு கட்டி கொடுக்க சொல்லி கேட்குறா. என்னால் வேணான்னு சொல்ல முடியல, கல்யாணம் பண்ணிக்க ஜிமின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜிமின் நோன்னு தான் சொல்கிறாரு. அப்படி இப்படி நான் செத்துருவா, அப்படி பண்ணுவேன், இதை பண்ணுவேன், நீ மட்டும் கல்யாணம் பண்ணலாம் எங்களை பார்க்க மாட்டேன் அப்படி இப்படின்னு மிரட்டுறாங்க, பிளாக்மெயிலாக பண்ணுறாங்க. அந்த ப்ரெஷர் தாங்க முடியாமல் ஜிமினும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ ஜிமின் ஓகே சார், நான் அடுத்த செகண்டே வந்துட்டு உங்களோட பாட்டி உங்கள் அம்மாக்கெல்லாம் கால் பண்ணி சொல்லிடுறாங்க. ஸோ நீங்களும் ஃபாரின்லேருந்து வந்துடுறீங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் வீடெல்லாம் ஃபுல்லாக வந்துட்டு கிராண்டாக டெக்கரேட்லாம் பண்ணுறாங்க. எல்லாருமே கொஞ்சம் நல்லா ரிச்சாக தான் இருக்கிறனால சும்மா செம்மையாக டெக்கரேட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து ஜிமின் ஒருத்தரை கூட நேரில் பார்த்ததே இல்லையா, என்னடா அது கண்ணிலே காட்ட மாட்டேங்கிறாங்க, ஒரு வேளை ஃபோட்டோ எடிட்டிங்காக இருந்தால் நான் என்ன பண்ணுவேன், ஃபோட்டோவை பார்த்து ஏமாந்துட்டே ஒயன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு. பட் இருந்தாலும் வந்துட்டு சரி ஓகே, என்னவா இருந்தாலும் பார்த்துக்கலாம், சரி ஓகே எங்கேயாவது தேடி பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு பூனைக்குட்டியாட்ட எல்லா பக்கம் எட்டி பார்க்குறீங்க. ஸோ எங்கேயுமே ஜிமின் கண்ணுக்கே தெரியலை. ஸோ கரெக்டாக நீங்கள் இந்த மாதிரி புலம்பிட்டு இருக்கிறப்ப உங்களோட ஃப்ரெண்டு சாரா தான் கால் பண்ணுறா. எப்போவுமே நான் கரெக்டாக புலம்புற டைம் பார்த்து எனக்கு கால் பண்ணிடுவா இவ அப்படின்னு சொல்லிட்டு, சாரா அப்படிங்கிறீங்க, ஏன்டி இப்படி கத்துற அப்படின்னு சொல்லி அவள் கேட்குறா. எனக்கு என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு, நான் இன்னுமே என் மாமா பார்க்கவே இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லவும், ஐயையோ என்ன ஏன்னா அந்த காலத்து கல்யாணமா அப்படின்னா அப்படின்னு சொல்லி கேட்குறா. என்னடி சொல்கிற அப்படின்னு நீங்கள் கேட்கவும், ஆமாம் இல்லையா பின்ன, அந்த காலத்தில் தான் பையனோட மூஞ்சி பார்க்காமே கல்யாணம் பண்ணுவாங்களாம், அப்போது நீயும் அப்படித்தானே அப்படின்னு சொல்லி அவள் கேட்கவும், என்னடி இப்படி சொல்கிற, அது என் மாமா தான், என்ன நான் நேரில் பார்த்ததில்ல, மற்றபடி அந்த காலத்து கல்யாணம்லாம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லவும், வயன் இதை வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அரேஞ்ச் மேரேஜ், அதுக்கப்புறம் உங்கள் 2 பேருக்கு ஏஜ் கேப் இருக்குது, அதுக்கப்புறம் இது வரைக்கும் நீயும் அவரை நேரில் பார்த்ததில்ல, அவரோட நேரில் பார்த்ததில்ல, சரியா, இது எல்லாமே அந்த காலத்து முறை சம்பிரதாயப்படி நடக்குது அப்படின்னு அவள் சொல்கிறா. நீ பாரு சாரா,
கையில் மட்டும் கிடச்சின்னா கொன்னே போட்டுறேன், மறுபடியும் ஃபோனை வெடி அப்படின்னு சொல்லிட்டு அவளை சும்மா 2 கடி கடிச்சிட்டு ஃபோனை வச்சிடுறீங்க. ஸோ ஃபோனை வச்சுட்டு ஒரு வேளை கல்யாணம் முடிய வரைக்குமே நான் மூஞ்சி பார்க்காம தான் கல்யாணம் பண்ண போகிறேன்னா அப்படின்னு உங்களுக்கு வேறு ஒரு சைட் பயமாகவே ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் டேரெக்டாக வந்துட்டு உங்களோட அப்பா கிட்டே போய் சொல்லிடுறீங்க, அப்பா நான் ஒரு தடவை கூட மாமா பார்த்ததே இல்லைப்பா, அவங்களும் என்கிட்ட வந்து பேசுனதே இல்லை, என்னப்பா இது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ உங்களோட அப்பாவும் வந்துட்டு அது நம்மளாக போய் கேட்டால் நல்லா இருக்காதுல்ல, அவங்களும் வரட்டுமே அப்படின்னு சொல்கிறாரு. ஐயோ அவங்க வர்ற வரைக்கும் போப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிடுறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி என்ன பேசுறதுனே தெரியல. உங்களோட டேடி வந்துட்டு சிரிச்சுட்டே அந்த பக்கம் போயிடுறாரு. ஸோ இப்படி தான் நீங்கள் எப்படி ஜிம்மினை பார்க்குறதுன்னு தெரியாமல் அங்கேயும் இங்கேயும் தவிச்சிட்டு இருப்பீங்க. ஸோ இப்படியே டேயெல்லாம் ஸ்கிப் ஆகுது. கரெக்டாக உங்களுக்கு வந்துட்டு வெட்டிங் டேவே வந்துடுச்சு. உங்களுக்கு அப்படியே படப்படப்படன்னு இருக்குது. சாரா சொன்னது நிஜம் ஆயிடுச்சுல, அந்த காலத்து கல்யாணம் இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி அந்த காலத்து கல்யாணம் சே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கீங்க. ரெடியெல்லாம் பண்ணிட்டாங்க உங்களை. ஸோ பொண்ணை கூட்டிகிட்டு வான்னு சொல்கிறாங்க. நீங்களும் வந்துட்டு எஞ்சி போகிறீங்க. அவங்கள கூப்பிட்டு போகிறாங்க, கொண்டு போய் பக்கத்தில் உட்கார வைக்கிறாங்க. சரி ஓகே, கல்யாணம் தாலி கட்டுறதுக்கு முன்னாடி மூஞ்ச பாத்திர வேண்டினா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு எண்ணிட்டு டக்குன்னு திரும்புறீங்க. ஸோ திரும்புகிறப்போ குப்புன்னு வந்துட்டு அந்த ஐயர் புகையை இது பண்ணி விட்டுறாரு. ஸோ மொத்த புகையை கண்ணில் வந்து பட்டுறது. ஸோ கண்ணெல்லாம் எரிஞ்சு தண்ணியெல்லாம் வந்து கண்மையெல்லாம் ஒரு மாதிரி கசன்னு ஆயிரும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு கடுப்பாயிடுச்சு. சே இப்போ பார்க்க முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை தேய்ச்சிட்டே இருக்கீங்க. ஸோ ஒரு 10 நிமிஷம் அப்படியே அந்த புகையெல்லாம் லைட்டாக குறைஞ்சிருக்கும். உங்கள் கண் எரிச்சலும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். சரி ஓகே, இன்னொரு சான்ஸ் கிடைக்காம போயிடும்னு சொல்லிட்டு மறுபடியும் 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு திரும்புறீங்க. ஸோ திரும்புகிறப்போ கழுத்து சுலுக்கிடுது. அப்படியே தான் அவ்வளோதான் உங்களுக்கு ஒரு மாதிரி ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சிக்கிட்டு கம்முன்னு உட்காந்துட்டீங்க. ஸோ லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஜிம்மினை மூஞ்சி பார்க்கவே இல்லை. ஸோ ஐயரும் வந்துட்டு கட்டி மேலான்னு சொல்லி தாலியே எடுத்து கொடுத்துட்டாரு. கடவுளே நான் மூஞ்சி கடைசி வரைக்கும் பார்க்கவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி மனசு வருத்தம். அப்படி தான் ஜிம்னு வந்துட்டு கட்ட தாலி கொண்டு வந்திருப்பாரு. ஸோ கொண்டு வரும்போது டக்குன்னு நீங்கள் திரும்பி பார்த்துருப்பீங்க. ஸோ அவரோட ஃபேஸ் உங்களோட ஃபேஸ் ரெண்டு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் இருந்திருக்கும். ஸோ ஐ டு ஐ கான்டாக்ட் ஒரு 2 செகண்ட் போயிருந்திருக்கும். அப்படி ஜிம்மின் தாலி வந்துட்டு கட்டுறாரு. நீங்கள் ஜிம்மினை வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்டே இருக்கீங்க. என்னவோ தெரியல, உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ ஃபோட்டோவில் எப்படி இருந்தாலும் அப்படியே தான் இருக்காரு. அப்படியே வந்து நீங்கள் வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்டே இருக்கீங்களா. ஸோ தாலியை கட்டி முடிச்சிட்டாங்க. உங்களுக்கு வெட்டிங்கே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா உங்களுக்கு அந்த வெட்டிங்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஃபார்மாலிட்டிஸ் நிறைய ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. அது எல்லாமே பண்ணி முடிக்கிறாங்க. ஸோ ஜிம்மி எல்லாத்தையும் வேண்டாம் வெறுப்பாக தான் பண்ணுறாரு. நீங்கள் வந்துட்டு அதை எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஏன்னா ஃபாரினில் படித்த போனா. ஸோ உங்களுக்கு இந்த கல்ச்சர் எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஸோ எப்படி நீங்கள் தெரிஞ்ச மாதிரி பண்ணிட்டு இருக்கிறீங்க அவங்க சொல்கிற மாதிரி. அப்படி தான் அந்த டேயெல்லாம் நிறைய ஸ்கிப் ஆகுது. அப்படி தான் உங்களோட வீட்டில் இருந்து ஸோ ஜிம்மோட வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிக்கிறீங்க. ஸோ ஷிஃப்ட் ஆகிட்டு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் இருக்கும். கரெக்டாக ஜிம் எதுவும் பேச மாட்டார். ஒர்க்குன்னு போயிட்டே இருப்பார். உங்களுக்கு செம்மையாக போர் அடிக்கும். என்ன இது பேசக்கூட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எப்படி அவர்கிட்ட கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுனே தெரியல. ஸோ வீட்லேயும் வந்துட்டு எல்லா வேலைக்கும் ஆட்கள் இருக்காங்க. ஸோ ஜிம்முக்கு தண்ணி வேணால் கூட ஆட்கள் யாராவது வந்து அந்த மெய்டு வந்தால் கொடுப்பாங்க. ஸோ அப்படி இப்படி ஏதாவது சாப்பாடுக்கு எது கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த சாக்கில் பேசலாங்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடையாது. எல்லாமே மெய்டே இருக்காங்களா. ஸோ அதனால் உங்களுக்கு பேசுகிறதுக்கு கொஞ்சம் கூட சான்ஸே கிடைக்கிறதில்ல. நீங்களும் அப்படியே கொஞ்ச நாள் போக போக அப்படியே பழகிடுச்சு உங்களுக்கு. சரி ஓகே போ, அவங்களா பேசினா பேசிட்டு போகலாம் அப்படின்னு தான் இருக்கும். ஆனால் ஒரு சில டைம் வந்துட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப விரக்தி ஆகும்ல, பர்ஸ் அவுட் ஆகிடுவோம்ல. இதுக்கு நம்மளுக்கு இந்த லைஃப்பை நம்ம எப்படி வாழறோம், நம்ம ஜாலியாக நம்மளாவது இருந்திருக்கலாம், தேவையில்லாமல் நம்மளை கல்யாணம் பண்ணி வச்சு இப்படி கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அம்மாவை திட்டலான்னு தோணும் உங்களுக்கு. ஆனால் அவங்கக்கிட்ட சொன்னால் அவங்க கொஞ்சம் ஹர்ட் ஆகிடுவாங்க, கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு அதையும் நீங்கள் சொல்ல மாட்டீங்க. ஸோ இப்படி தான் உங்களுக்கு கொஞ்சம் பிடிச்சும் பிடிக்காத மாதிரி தான் லைஃப் போயிட்டே இருக்குது. ஸோ இப்போ அப்படி இந்த சின்ன ஃப்ளாஷ்பேக் முடிச்சு நம்ம மறுபடியும் ரியாலிட்டிக்கு வந்துடுவோம். இப்படி தான் உங்களுக்கு எந்த மாதிரி கல்யாணம் ஆச்சு, எந்த மாதிரி சுச்சுவேஷனில் கல்யாணம் ஆச்சு அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் யோசித்து பார்த்துட்டே அந்த மலையை பார்த்துட்டு நிற்கிறீங்க. உங்களுக்கு செம்மையாக அழுகையாக வருது. அன்றைக்கி நான் எங்கள் அம்மாவோட ஃபோன் எடுக்காமல் இருந்திருக்கலாம். இதே மாதிரி மழை தான் வந்துட்டு இருந்துச்சு. இதே மாதிரி தான் ரெயின்போ கூட இருந்துச்சு. அப்போ என்னோடய லைஃபே மாறுற மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு. நான் கூட என்னோடய லைஃப் ஹாப்பியாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் அவ்வளோதான்ல. அதே மாதிரி மழை பெய்யுது, அதே மாதிரி ரெயின்போ கூட இருக்குது, அதே மாதிரி நான் பால்கனிலேருந்து பார்க்குறேன். ஆனால் அன்றைக்கி இந்த ஹாப்பினஸ் இன்றைக்கி இல்லை. என்கிட்டேருந்து அவருக்கு டிவோர்ஸ் தான் வேணுமா, பேசாமல் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. நம்ம ஏன் அவங்கள தேவையில்லாமல் கஷ்டப்படுத்தணும்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் கொடுத்துடலான்னு முடிவு பண்ணிக்கிறீங்க.
ஆனால் அவங்களுக்கு ஜிமின் ஏன் உங்ககிட்ட டிவோர்ஸ் கேட்டார் எதுவுமே தெரியாது, அவருக்கு பிடிக்கல அதனால கேட்குறாருன்னு நினச்சிட்டு நீங்களும் வந்துட்டு சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கீங்க. இப்போ வந்துட்டு ஜிமின்கிட்டே தான் கால் பண்ணுறாரு. ஸோ கால் பண்ணதுமே என்ன மச்சி எப்படி போயிட்டுருக்குது லைஃபு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணடா அப்படின்னு சொல்லி ஜிம் வந்துட்டு கிட்டே கேட்கவும் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது வந்து எனக்கு நம்மளோட அட்வொகேட் கிட்டே பேசி டிவோர்ஸ்க்கு ரெடி பண்ண சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. டிவோர்ஸா யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டேவும் கேட்க வராரு. ஸோ டேவி கேட்கவும் யாருக்கு நான் பண்ண சொல்லி கேட்பேன், எனக்கும் தான் எங்களுக்கு செட் ஆகாது, டிவோர்ஸ் வேணும், ஸோ கொஞ்சம் பேசிடுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. டே ஜிமின் என்னடா லூஸ் மாதிரி பேசுகிற, ஹனிமூன் போயிட்டு டிவோர்ஸ் கேட்குறீங்க, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு டேவும். பிரச்சனை எதுவும் இல்லைடா ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஜிமின் தயங்குறாரு. எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு என்கிட்ட சொல்லு, அப்புறமா நம்ம அதை பற்றி யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லவும் ஸோ ஜிமின் இப்போ தான் சொல்கிறாரு, இல்லை சடனாக வந்துட்டு மேரேஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க, போஸ்ட் பண்ணி தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க, பட் அவளுக்கு வேறு ஒருத்தவங்களை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்கள் வெட்டிங்க்கு முன்னாடி ஒரு பையன் வந்து பேசினான், அதாவது ஆக்சுவலாக கால் பண்ணி பேசினான், நானும் வயனும் வந்துட்டு ரொம்ப வருஷமாக லவ் பண்ணுறோம், நீங்கள் இடையில திடீர்னு கொடுக்க வந்துட்டீங்க, என்னால் வெல்லாமல் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னான். ஆனால் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் சொன்னான் அப்படின்னு சொல்கிறாரு. என்னடா பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆமாண்டா, கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறமா தான் அவன் சொன்னான், நீங்கள் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கூட நான் சொன்னேன், ஆனாலும் நீங்கள் டிவோர்ஸ் பண்ணிவிடுங்க ப்ளீஸ், என்னால் வெல்லாமல் இருக்க முடியாது, அவளாலே என்னால் அதாவது அவளாலே நான் எல்லாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் ரொம்பவே இதாக பேசினான். எனக்கு அதுக்கப்புறம் எப்படிடா நான் அவ கூட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஒரு கதையை சொல்கிறாரு. இங்கே டேக்கு ஒன்றும் புரியல. இல்லை நீ அந்த பையனை பார்த்துருக்கியா, அவன் நம்பர் என்னன்னு தெரியுமா, அவன் யார் என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை ஆனால் பையனோட பேர் தான் சொன்னான், கண்டிப்பாக அவளும் ஃபாரினில் தானே படித்தா, ஸோ அவளுக்கு எப்படி இந்த காலத்து பசங்களாம் லவ் மேரேஜ் தானே பண்ணுறாங்க, அதுதான் அவளுக்கும் பிடிச்சிருக்கும், ஸோ என்ன மாதிரியே அவளையும் கட்டாயப்படுத்த கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க, நம்ம எதுக்கு தேவையில்லாமல் அவளோட லைஃப்பை வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டு, ஸோ டிவோர்ஸ் கொடுத்துட்றேன், அவள் போயிட்டு அவளோட லவர் கூட ஹாப்பியாக வாழட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ டே இந்த மாதிரி கேட்டதுமே, டே லூஸ் மாதிரி பண்ணாத, நீ நேரில் அவனை பார்க்க கிடையாது, அவன்கிட்ட நீ ஒரு தடவை தான் பேசியிருக்க, ஸோ அது ஒரே தடவை பேசுனதை வச்சு எந்த மாதிரி நீ இப்படி முடிவு பண்ண, எனக்காவது வயன் வந்துட்டு ஏதாவது உனக்கு டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணியிருக்கிறியா, அவள் வந்துட்டு யாரையோ மிஸ் பண்ணுற மாதிரி இருந்திருக்காளா, இந்த மாதிரியெல்லாம் கேட்குறாரு. இல்லையே தெரியல, நான் அவளை வாட்ச் பண்ணதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ஜிமினும். முதல்ல அதை வாட்ச் பண்ணேன், அவளுக்கு வேறு யாராவது பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்ககிட்ட அவள் பேச தயங்குவா, உங்ககிட்ட அவள் எதுவுமே பேச மாட்டா, உனக்கு முன்னே அவள் டிவோர்ஸ் கேட்டிருப்பா சரியா, ஸோ ஃபஸ்ட்டு யோசி, முதல்ல அவளை வாட்ச் பண்ணு, அதுக்கப்புறம் அவகிட்டே கேளு டிவோர்ஸ் வேணுமான்னு, அப்புறமா நீ கொடு அப்படின்னு சொல்கிறாரு. ஏதோ ஒன்று பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கால் கட் பண்ணிடுறாரு. ஸோ ஜிமின் காலை கட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் திரும்புகிறாரு. ஸோ திரும்பினா நீங்கள் முன்னாடி அப்படி பேய் மாதிரி நின்றுட்டு இப்படி பெருமூச்சு வாங்கிட்டு ஜிமினே பார்த்துட்டு இருக்கிறீங்க. வயன் அப்படிங்கிறாரு. ஓ அப்போ சார் வந்துட்டு நான் இந்த அளவுக்கு மோசமாக நினச்சிட்டு இருந்திருக்கீங்க, வேறு எவனையும் லவ் பண்ணிவிட்டு உன்னை வந்து கல்யாணம் பண்ணிட்டு திரும்ப உன்னை டிவோர்ஸ் பண்ணிட்டு நான் போய் அவனை கல்யாணம் பண்ணுவேன்னு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கோவமாக பார்த்து ஒரு மாதிரி கத்திட்டு இருக்கிறீங்க. ஏன்னா நீங்கள் இது எல்லாமே கேட்டிருப்பீங்கள்ல, செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு உங்களுக்கு. நீங்கள் நிஜமாக அந்த மாதிரி இருந்திருந்தால் கூட தெரிவிக்காது, ஆனால் அப்படி யாருமே லவ்வே பண்ணாத ஒரு பிள்ளையை பிடிச்சி இந்த மாதிரி சொன்னோம் அப்படின்னா அது சந்தேகப்படுற மாதிரி இல்லையா, அதனால உங்களுக்கு கடுப்பாகுது. இந்த அளவுக்கு நீங்கள் என்ன சந்தேகப்படுறீங்களா, அப்போ இதனால என் கூட சந்தேகப்பட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களா அப்படி இப்படின்னு பயங்கரமாக கத்துறீங்க. ஸோ ஜிமின்க்கு இப்போ எப்படி உங்களை சமாதானப்படுத்துறதுனே தெரியல. இல்லை வயன் அது வந்து அப்படின்னு சொல்கிறாரு. எது வந்து எவனோ ஒருத்தன் உனக்கு ஃபோன் பண்ணி வயனை லவ் பண்ணுறேன், நானும் 2 பேரை லவ் பண்ணுறோம், டிவோர்ஸ் பண்ணுன்னு சொன்னால் பண்ணிடுவியா, என்கிட்ட கேட்க மாட்டியா, நீ எதுவுமே கேட்க மாட்டியா, அப்படி ஒரு வேளை யாராவது லவ் பண்ணியிருந்தா நான் டேரெக்டாக என் அப்பா கிட்டே சொல்லுவேன். என் அப்பா எனக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துருக்காரு, என் அப்பா என்ன மாரி எதுவுமே எனக்கு பிடிக்கலாத விஷயத்த செய்யவே மாட்டார். நான் கல்யாணம் பண்ணுறதுக்கு கூட உனக்கு விருப்பமாக இருந்தால் மட்டும்தாம்மா ஓகே, இல்லைனா நானும் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னார். அப்படி இருக்கிற என்ன எப்படி சந்தேகப்பட்டிருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்படியே பயங்கர டென்ஷன் ஆகுது, கண்ணப்படி கத்திகிட்டே இருக்கிறீங்க. ஸோ ஜிமினுக்கு வந்துட்டு அப்போது ஒரு வேளை அதெல்லாம் பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரு. அவர் யோசிக்கிறதுக்குள்ளேயே நீங்கள்
ஃபோன் எடு மாமா, நீ ஃபோன் எடு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. எதுக்கு ஒயன் அப்படிங்கிறாரு. அந்த நம்பரை எடு அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன் அது 6 மாதத்துக்கு முன்னாடி வந்த கால்டி அப்படின்னு சொல்லவும், எனக்கு தெரியாது, கண்டிப்பாக நீ அதை சேவ் பண்ணி வச்சுருப்பேன், எடு அப்படின்னு நீங்கள் சொல்லவும், ஸோ அந்த மாதிரி அவர் சேவ் பண்ணி தான் வச்சுருக்காரு. ஸோ அந்த நம்பரை எடுக்கிறாரு. கால் பண்ணி போவே அப்படிங்கிறீங்க. ஸோ ஜிமினும் கால் பண்ணுறாரு. கால் பண்ணதுமே பேசு பேசு அப்படின்னு நீங்கள் சொல்லவும், ஹலோ அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்கிறாரு. ஸோ அந்த பக்கம் இருந்து ஒரு பொண்ணு ஹலோ அப்படிங்குது. என்ன பொண்ணு பேசுது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை இந்த ஃபோன் உங்களோடதா அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்குறாரு. இல்லை என்னோடய ஹஸ்பண்டோடது அப்படின்னு சொல்கிறா. ஹஸ்பண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் திருத்துன்னு முழிக்கிறாரு. இருங்க அவரே குளிச்சுட்டு வந்துட்டாரு, நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்துட்டு ஃபோனை கொடுக்குறா. ஸோ அந்த பையனும் வாங்கி பேசுகிறான். ஸோ அப்படி பேசிகிட்டு இருக்கிறப்போ, நான் வந்துட்டு உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கா, ஒரு 6 மந்த் முன்னாடி கால் பண்ணிங்களேன்னு ஜிமின் சொல்கிறப்போ, அந்த பக்கம் அந்த பொண்ணு வந்துட்டு எங்கே அப்படின்னு சொல்லி கூப்பிட்றா. ஸோ அவன் என்ன சொல்கிறான்னா, ஒயன் ஒரு 5 நிமிஷம் இரு, ஒரு கால் யாரோ பேசிகிட்டு இருக்காங்க, நான் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இப்போவே 2 பேத்துக்கும் புரிஞ்சிருச்சு ஏதோ ராங் கால் போல். ஸோ அவர் வந்துட்டு மாற்றி அதாவது அந்த பொண்ணு பேரும் ஒயன் தான். ஸோ மாற்றி ஏதோ அவர் ஒரு பதட்டத்தில் கல்யாணம் ஆக போகுதுன்னு நினச்சி ஃபோன் பண்ணுறது கரெக்டாக இங்கே ஜிம்மோட ஃபோனுக்கு வர கரெக்டாக அதே டைமில் உங்களுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிருக்க. ஸோ உங்கள் பேரும் ஒயனாக இருக்க எல்லாமே ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆகின்னு இருக்கும். ஸோ 6 மாதம் இப்படி தான் நாசமாக போயிருக்கு வேஸ்ட்டாக. ஸோ இதை கேட்டதுமே காலை கட் பண்ணி விட்டுட்டு, பாத்தியாடா பைத்தியக்காரா, பாத்தியா உன் அம்மா உன்னை பைத்தியம்னு சொல்கிறதுல தப்பே இல்லை, பைத்தியக்காரா அவள் பேரும் ஒயன் சரியா, என்ன ஏதுன்னு கேட்டியா நீ, திரும்ப அவனை கால் பண்ணி கேட்டியா நீ, எதுவுமே கேட்கல, டைரெக்டாக எனக்கு டிவோர்ஸ் கொடுக்குறேங்கிற, உனக்கு டிவோர்ஸ் தானே வேணும், வா ஊருக்கு போனதும் உனக்கு மொதல் வேலை நான் டிவோர்ஸ் தரதான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஜிமினுக்கு இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அது வந்து இல்லை தெரியாமல் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறாரு. என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், நீ என்ன சந்தேகப்படுவ, அது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா, நல்லா இருக்கே, இதெல்லாம் ஆகாது, என்னை சந்தேகப்பட்டவன் கூட என்னால் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது, எனக்கு இப்போ ஃப்ளைட் டிக்கெட்டை போடு அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு இருக்கிறீங்க. அவர் எதுவுமே சொல்ல, ஒயின் கொஞ்சம் பொறுமையாக கேளு அப்படிங்கிறாரு. கேட்க முடியாது, ஃப்ளைட் டிக்கெட்டை போடு, போனதும் உனக்கு நான் டிவோர்ஸ் கொடுத்துட்டு நான் பாட்டுக்கே வேலையை பார்த்துட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய்ட்டு அந்த பக்கம் ஒரு ரூம் இருக்குல்ல, ஸோ அவங்க உட்காந்துக்கிறீங்க. உட்காந்துட்டு உங்களுக்கு அவ்வளோ கோபம், எப்படி என்ன சந்தேகப்பட்டிருக்கான், டிவோர்ஸ்க்கு தரானாமே டிவோர்ஸு, அதை கூட என்கிட்ட கேட்கல, கடவுளே எப்படி ஒரு மனுஷன் இப்படி இருக்க முடியும், சே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கடுப்பாகுது. அங்கே எல்லாத்தையும் போட்டு உடச்சிட்ருக்கீங்க. ஸோ அது ஜிமினுக்கு நல்லா கேட்குது. அவர் காதை பொத்திட்டு உட்காந்துருக்காரு. ஸோ அகைன் அந்த ஜிமின்கிட்டே கிட்டேருந்து கால் வருது. ஸோ கால் எடுக்கிறாரு. ஸோ அவருக்கே காது கிளியர் அளவுக்கு எல்லாம் பொருள் போட்டு உடையிற சத்தம். என்னடா ஒரு மாதிரி சத்தமாக இருக்குது, எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. டேங்க எல்லாம் தப்பாக போச்சுடா அப்படின்னு சொல்கிறாரா. என்னடா தப்பாக போச்சு அப்படின்னு சொல்லி அவரும் கேட்குறாரு. அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடந்து எல்லாத்தையும் அப்படியே ஜிமின் சொல்லிட்டு இருக்கவும் டேக்கு சிரிப்பும் வருது. பாவமாகவும் இருக்குது ஜிமின் நினச்சா. இல்லை ஜிமின், நீ வந்துட்டு நிஜமாக ஒரு பிஸ்னஸ் மேனா, இந்தளவுக்கு முட்டாளாக இருந்திருக்க. அவன் ஒரே தடவை தான் கால் பண்ணியிருக்கான், திரும்ப கூட கால் பண்ணி கேட்காம அவள் கேட்கறதுல என்ன தப்பு, இப்போ 6 மாதம் அவளை சந்தேகப்பட்டு தானே இருந்திருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஏற்றி விட. ஸோ ஜிமின்க்கு தயவு செஞ்சு நீ போன வை, ஏற்கனவே அவள் கத்துறதுனால காதில் வாங்க முடியல, சாமி கடவுளே என்னடா அப்படி கத்துற பேய் மாதிரி, வேணும் பொண்ணே தானா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அந்த பக்கம் நீங்கள் எல்லாத்தையும் போட்டு ஒட்டன்னு உடச்சிட்டு இருக்கீங்க. ஸோ இங்கே ஜிமினுக்கு காது கிளியுது. ஐயோ இதே வப்ப மூட்டை சேர்த்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறா, இது ஹோட்டல், இதுக்கெல்லாம் எத்தனை பணம் கொடுக்கணும், நான் போய்ட்டு முதல்ல அவளை ஸ்டாப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிவிட்டு எழுந்திரிச்சு உங்கள் ரூமுக்கு தான் ஓடி வராரு. ஸோ அந்த பக்கம் ஃபோனை வச்சுட்டு, உனக்கு இது தேவைதான்டா, ஆனால் யார் லைஃப்லேயும் எப்படியோ நடக்குது, ஆனால் பார்த்தியா உன் லைஃப்பில் எதுவும் யோசிக்க முடியாத அளவுக்கு விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சிரிச்சுட்டு ஃபோனை வச்சிடுறாரு. ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு எல்லாத்தையும் போட்டு உடைக்கவும் ஜிமின் ஓடி வந்து, பையன் கொஞ்சம் பொறுமையாக இரு, எல்லாத்தையும் உடைக்காத, இது ஹோட்டல் நம்ம வீடு இல்லை அப்படிங்கிறாரு. நம்ம வீடா, அது இனிமேல் உன் வீடு, என் வீடு இங்கே இல்லை சரியா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி ஓகே பையன் கொஞ்சம் அமைதியாகிடு, காம் அப்படிங்கிறாரு. என்ன கோமன்ட்ருக்க, மரியாதை போயிடு, ஏதோ வயசில் பெரியவனாச்சுன்னு மரியாதை கொடுத்துட்ருக்க, நீ பண்ண வேலைக்கு டிவோர்ஸ் தானே வேணும், நான் தரேன், உனக்கு டிவோர்ஸ் தானே வேணும், நான் கண்டிப்பாக ஊருக்கு போனதுமே ஃபஸ்ட் உனக்கு டிவோர்ஸ் கொடுத்ததை நான் அடுத்த வேலை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஸோ ஜிமினும் வந்துட்டு சரி ஓகே டிவோர்ஸ் கொடுப்பியாமா, பட் பசிக்குது சாப்பிட போகலாவா அப்படிங்கிறாரு. ஐயாடா பசிக்குது சாப்பிட போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களோட அப்பா உங்களுக்கு ஒரு கார்டு தந்திருப்பார். ஸோ அந்த கார்டு எடுத்து இங்கே பாருங்கள், உங்களுக்கு பசிச்சா ஒன்றா நீங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க, இல்லைன்னா என்னமோ ஒன்று பண்ணுங்கள், என்கிட்ட வந்துட்டு சாப்பிட போகலனாலும் கூப்பிடாதீங்க, இந்தாங்க கார்டு அப்படின்னு சொல்லிட்டு கார்டை கொடுக்குறீங்க. ஸோ ஜிமின் பண்ணது அப்படி திரும்பி பண்ணுறீங்க. ஸோ ஜிமின்க்கு வந்துட்டு என்ன பேசுறதுனே தெரியல.
உடனே ரிவெஞ்ச் எடுக்கிறாடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே அமைதியாக அந்த கார்டை அந்த 2 விரல பிடிச்சிட்டு நிற்கிறீங்க. டேக் இட் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு ஒயன் சாரி அப்படி நான் பேசியிருக்கக்கூடாது, மன்னிச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. பட் நான் சாரி கேட்க மாட்டேன், நான் இப்படி தான் பேசுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஏன்டி இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்குறாரு. நான் நல்லா தான் இருந்தேன், ஆனால் நீ தானே இப்படி மாற்றினேன், நான் இனிமேல் இப்படி தான் இருப்பேன். இந்தாப்பா கார்டை பிடிச்சிக்கோ, வேணுங்க தான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கோ, உங்ககிட்ட நான் காசெல்லாம் கணக்கு பார்க்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஜிம்னு வந்துட்டு அந்த கார்டை கம்முன்னு வாங்கி பாக்கெட்டில் வச்சுட்டு சரி ஓகே வா போகலாம் அப்படிங்கிறாரு. எங்கே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. எங்கேயோ ஒன்று வாடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கை இப்படி தரத்தான எடுத்துகிட்டு போகிறாரு. உங்களுக்கு கோபம், நான் வரமாட்டேன் விடுடா அப்படிங்கிறீங்க. ஜிமினுக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. டாவா அப்படிங்கிறாரு. ஆமாண்டா அப்படி தானே கூப்பிடுவேன், டாடா டாடாடா அப்படின்னு சொல்கிறீங்க. சரி ஓகே நீ இன்னும் வேணா கூப்பிட்டுக்கோ, முதல்ல பாடி அமைதியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே இழுத்துட்டு போகிறாரு. ஸோ வலுக்கட்டாயமாக உங்களை வந்துட்டு அந்த ஊரை சுற்றி பார்க்க கூட்டிகிட்டு போகிறாரு. ஆக்சுவலாக ஜிமினுக்கு உங்களை பிடிக்காமலாம் இல்லை, ஸோ ரொம்ப பிடிச்சிருக்கும். உங்களோட பாட்டிமா வந்துட்டு ஃபோட்டோ காட்டுறப்பவே ரொம்ப பிடிச்சிருக்கும். அவரும் வந்துட்டு என்ன கல்யாணம் வேணாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பாரு. பட் உங்களை பிடிக்காமலாம் கல்யாணம் பண்ணலை. ஸோ கல்யாணத்தன்னைக்கு கூட உங்களை லைட்டாக முறைச்சிருப்பார்ல, அது வந்துட்டு எப்படி அவருக்கு உங்களை ஃபேஸ் பண்ணி பார்க்குறதுன்னு தெரிஞ்சிருக்காது. அதனால் அப்படி சும்மா பார்த்துருப்பாரு முறைக்கிற மாதிரி. ஸோ அதுதானே தவிர உங்களை பிடிக்காமலாம் இல்லை. அதுக்கப்புறமா தான் அந்த ஒருத்தன் ஃபோன் பண்ணுறதுனால மொத்தமும் கொலாப்ஸ் ஆகியிருக்கும். இப்போ வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பையன் வா போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் இங்கே பாரு, தேவையில்லாமல் என்னை கூப்பிடாத, உனக்கு எங்கே வேணுமோ நீ போய்க்கோ, எனக்கு டிக்கெட் எடுத்து கூட நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதெல்லாம் முடியாது, 2 மந்த் இங்கே தானே அப்படின்னு சொல்கிறாரு. 2 மந்த்தெல்லாம் இல்லை, 2 டேஸ் கூட இங்கே இருக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லி ரொம்ப சண்டை போடுறீங்க. சரி ஓகே வீட்டுக்கு போயிடலாம், ஆனால் ஒரே ஒரு 2 டேஸ் நீங்கள் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம், இல்லைனா அம்மா திட்டுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. டிவோர்ஸே பண்ண போகிறோம், அதுக்கெல்லாம் திட்ட மாட்டாங்க, இங்கேருந்து போகிறதுக்கு தான் திட்டுவாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. டிவோர்ஸ் அந்த டாப்பிக்கை விடுடி அப்படின்னு சொல்கிறாரு. விட முடியாது, ஏன்னா நான் உனக்கு டிவோர்ஸ் கொடுப்பேன் அப்படின்னு நீங்கள் சொல்லவும் சவா சரி ஓகே நீ எனக்கு டிவோர்ஸே கொடு, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நல்லா பீச்செல்லாம் இருக்குது. ஸோ நிறையா சுற்றி பார்க்கலான்ட்டு போகிறாரு. நீங்கள் என்ன அரைச்சரிசன்னு சண்டை போட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ தொட்டதுக்கெல்லாம் டிவோர்ஸுங்கிறீங்க. ஸோ இப்படி தான் உங்களுக்கு வந்துட்டு எப்படி சொல்கிறது, அந்த 2 டே வந்துட்டு ஜிமினுக்கு பயங்கரமாக ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு. உங்களை சமாளிக்கவே முடியல அவரால். தொட்டதுக்கெல்லாம் சண்டை, தொட்டதுக்கெல்லாம் கோவம், தொட்டதுக்கெல்லாம் டிவோர்ஸ், நான் உனக்கு டிவோர்ஸ் தரேன் அப்படின்னு சொல்லுறது. எங்கே போனாலும் சாப்பிட வாட் கூப்பிட்டா நான் உனக்கு டிவோர்ஸ் தரேன், நீ எதுக்கு என்ன வந்துட்டு சாப்பிட கூப்பிட்ற, எனக்கு ஆர்டர் பண்ணிக்க தெரியும், என்கிட்ட கார்டு இருக்குது, என் அப்பா கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி எதுக்கு எடுத்தாலும் என் அப்பா கார்டு கொடுத்தாரு, என் அப்பா காசு கொடுத்தாருன்னு சொல்லிட்டு இந்த கார்டு நின்றுட்டே இருக்கீங்களா. ஸோ அதனால் அந்த கார்டை பிடிங்க ஒளி வச்சிடறாரு. இப்போ பசிக்கும்ல, ஸோ எது வேணாலும் ஜிமினை கேட்டு தானே ஆகணும். ஸோ அதனால் நீங்களும் வந்துட்டு குளிச்சுட்டு வந்து பார்ப்பீங்க. ஸோ பசிக்கும், சரி ஓகே நம்ம கீழே போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினால் நீங்கள் எதிர்பார்க்கறதே இல்லை. ஸோ நீங்களே போய் சாப்பிட்டுக்கலாம்னு நினச்சிட்டு தான் போயிருப்பீங்க. போய் கார்டை எல்லா பக்கம் தேடுறீங்க, அந்த திருட்டு பூனை தூக்கிட்டு போயிடுச்சு. ஸோ உங்களுக்கு வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டிங்க, இங்கே கார்டு இங்கே தான் வச்சேன், இந்த திருட்டு பூனை தான் தூக்கிட்டு போயிருந்துருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வரீங்க. ஜிமின் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றீங்க. ஏய் பேர் சொல்லி கூப்பிட்ற நீ அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு ஒன்று மாமன் கூப்பிட பிடிக்கல, இங்கே பாரு மரியாதையாக என் அப்பா கொடுத்த கார்டை எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லிங்க சொல்கிறீங்க. அப்பா கொடுத்த கார்டா, ஏது தொலைச்சிட்டியா நீயே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ அவர் இப்படி கேட்கவும் அப்போ நீ எடுக்கலையா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்க. ஸோ நீங்கள் யோசிக்கவும் நல்ல வேலை நம்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சரி ஓகே எனக்கு பசிக்குது நான் சாப்பிட போகிறேன் அப்படின்ட்டு போகிறாரு. உங்களுக்கும் செம பசி, அது இப்போ எப்படி கேட்குறதுன்னு தெரியல. ஸோ அப்படி ஒரு மாதிரி நின்றுட்டே இருக்கீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு திரும்பி பார்த்துட்டு சாப்பிட போகலாம் வரையா அப்படின்னு சொல்கிறாரு. அது எனக்கு பசி இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. மறுபடியும் லாஸ்ட்டாக டைம் கூப்பிட்றேன் வரேனா வா அப்படின்னு சொல்கிறாரு. வந்து தொலைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரீங்க. ஸோ ஜிமினுக்கு செம சிரிப்பு. பட் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அப்படியே தான் உங்களை கூப்பிட்டு போகிறாரு. போயிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஸோ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா சரி ஓகே உனக்கு வேறு எதாவது பிடிச்சிருக்குமா சொல்லு, நான் உனக்கு செஞ்சு தர சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரா. இங்கே பாரு நான் உனக்கு டிவோர்ஸ் கொடுக்க போகிறேன் சரியா, தேவையில்லாமல் எனக்கு என்ன பிடிக்கும்னுலாம் தெரிஞ்சுக்க நீ ஆசைப்படாத அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ உடனே ஜிமின் வந்துட்டு அப்படியா சரி ஓகே, அப்போ நீ சாப்பிட்டதுக்கு நீயே பே பண்ணிக்கோ சரியா, நான் சாப்பிட்டதுக்கு நான் பே பண்ணிட்டு போகிறேன் அப்படிங்கிறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி ஜர்க் ஆகுது. அது ஜிமின் அப்படின்னு சொல்கிறீங்க. என்ன மாமான்னு கூப்பிடு அப்படின்னு சொல்கிறாரு. மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா, மாமான்னு கூப்பிடுறீ தரேன் அப்படின்னு சொல்கிறாரா. மாமா அப்படின்னு சொல்கிறீங்க, ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படின்னு ஜிமின் சொல்கிறாரு.
சரி ஓகே மாமா எனக்கு பே பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதுதான் அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு லைட்டாக அந்த கன்னத்தில் சும்மா அப்படி சுண்டி விடுவோம். ஸோ அந்த மாதிரி சுண்டி விட்டுட்டு போய்ட்டு அவர் பே பண்ணிவிட்டு வயன் போலாம் வா அப்படிங்கிறாரு. ஸோ நீங்களும் எதாச்சும் போகிறீங்க. ஒரு மாதிரி உங்களுக்கு அந்த கோவம் எப்படி வேணால் சந்தேகப்படலாம், எப்படி வேணால் சந்தேகப்படலாம் அப்படிங்கிற மாதிரியே தான் கோவம். ஸோ இப்படி தான் ஒரு 2 days வந்துட்டு ஸ்கிப் ஆகிருக்கும். அடுத்து வந்துட்டு நீங்கள் எனக்கெல்லாம் முடியாது, நான் இப்போவே ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டே இருக்கீங்க. ஸோ ஜிம்மினும் வந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகே அப்படின்னு திரும்ப அந்த திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிக்குவீங்களா? ஸோ அந்த மாதிரி மறுபடியெல்லாம் பேக் பண்ணிக்கிறீங்க. உங்களது மட்டும் பேக் பண்ணுறீங்க. ஸோ ஜிம்மிது அப்படியே கிடக்குது. என்னோடது அப்படின்னு கேட்குறாரு. அவங்க வேலையை அவங்கவுங்க செஞ்சால் போதும். ஏன்னா நான் தான் போனது உனக்கு டிவோர்ஸ் கொடுத்துருவேன்ல, நான் எதுக்கு உன் வேலையை செய்யணும்? நான் என்ன உனக்கு ஒய்ஃபா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. உன்னை பார்த்துக்கிறேன் வயன், அப்புறமா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோ திங்ஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணுறாரு. ஸோ ஏர்போர்ட்டும் போகிறீங்க. போயிட்டு ஃப்ளைட்லாம் வந்துட்டு ஃப்ளைட்லாம் ஏறுவோம்ல, ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. வேறு ஏதோ ஒரு ஊர் பேர் சொல்லுது. ஒரு ஃப்ளைட் வந்துட்டு அங்கே லேண்ட் ஆகிருக்கு. ஸோ அங்கே அந்த ஃப்ளைட்டுக்கு வரவங்களாம் வாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ உடனே ஜிம்மி எழுந்திரிச்சு உங்களை கூப்பிட்றாரு. இது நம்ம ஊர் கிடையாது, ஃப்ளைட்டு மாறி போக போறியா நீ அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நம்ம அங்கே தான் போக போகிறோம் வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தாத்தா தானே பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறாரு. நீங்கள் எங்கடா கூப்பிட்டு போகிறாயமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஆக்சுவலாக அங்கேருந்து வேறு ஒரு பிளேஸ்க்கு வந்துட்டு வேறு ஒரு எப்படி சொல்கிறது, ஆக்சுவலாக நீங்கள் போயிருக்கிறது வேறு கண்ட்ரி தான். அங்கேருந்து வேறு ஒரு கண்ட்ரிக்கு மறுபடியும் நீங்கள் அந்த ஹனிமூனுக்காக போகிறீங்க. ஏன்னா இந்த இடத்துல ரொம்ப சண்டை வருது அப்படின்ட்டு ஜிமின் வேறு பக்கம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்னு நினச்சிருப்பாரு. ஸோ வேறு பக்கம் போகலான்னு சொல்லிட்டு டிக்கெட்லாம் போட்டு புக் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்புறீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு மறுபடியும் விண்டோ சீட்டில் ஜிமின் தான் உட்காந்துருக்காரு. நீங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு இப்போவும் வந்துட்டு ஒரு மாதிரி ஆசை தான். அண்ட் நான் ஸ்டார்டிங்கில் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். அது உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டுன்னு சொல்லியிருப்பேன். ஆக்சுவலாக நீங்கள் ஃபாரினில் படிச்சிருப்பீங்க. ஸோ ஃப்ளைட்டில் நிறையா டைம் போயிட்டு வர பழக்கம் இருந்திருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டுன்னு வச்சுக்க வேணாம், உங்களுக்கு ஃப்ளைட்டில் விண்டோ சீட்னா பிடிக்கும், அப்படி வச்சுக்கலான்னு ஓகேவா? ஒரு ஆர்வக்கோளரில் அப்படி சொல்லிட்டேன். சரி ஓகே. அகைன் வந்துட்டு உங்களுக்கு ஃப்ளைட்டில் அந்த விண்டோ சீட்னா ரொம்ப பிடிச்சிருக்கா? அங்கே உங்களுக்கு மறுபடியும் அந்த இடத்துல உட்காரணும்னு தோணுது. ஆனால் ஜிம்மின் கிட்ட தான் சண்டையாச்சு, எப்படி கேட்குறது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் இருந்தாலும் எனக்கு அந்த விண்டோ சீட் வேணும், விடுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவர் வந்துட்டு என்னால் விட முடியாது, நீ தானே டிவோர்ஸ் பண்ண போறியே, நான் எதுக்கு உனக்காக அதை விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி திமிராக கால் மேலே கால் போட்டு உட்காந்துருப்பாரு. ஸோ நீங்கள் தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் திரும்பி பார்க்குறீங்க. ஸோ ஆப்போசிட்டில் வந்துட்டு 2-3 பசங்க உட்காந்துருக்காங்க. 2 பசங்க உட்காந்துருக்காங்க, 3-4 சீட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்கக்கிட்ட வந்துட்டு எனக்கு கொஞ்சம் அந்த விண்டோ சீட் கொஞ்சம் நேரம் நான் அதில் உட்காந்துக்கலாமா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லைட்டாக கொஞ்சம் க்யூட்டாக பேசுகிறீங்களா? ஸோ உடனே அந்த பையன் வந்துட்டு ஓகே ஷியோர் அப்படின்னு சொல்லிடுறான். உடனே இருந்துச்சு தாவிடுறீங்க அங்கேருந்து. ஸோ ஜிம்மின் திரும்பி பார்க்கறதுக்குள்ளே மேடம் அந்த சீட்டில் அந்த பசங்க கூட உட்காந்துட்டு செம்ம அரட்டை அப்படியே வந்துட்டு ஏதோ கதையெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க. இங்கே ஜிம்மினுக்கு தான் வேகுது பயங்கரமாக. ஸோ ஜிம்மினும் வந்துட்டு வயன் கூப்பிட்றாரு. மேடம்க்கு காதே கேட்கல. ஸோ அப்படியே கால் மேலே காலை போட்டு உட்காந்துக்கிட்டு நான் வந்துட்டு இந்த கண்ட்ரியிலேருந்து படித்தேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதோ அந்த பசங்க கூட பேசிகிட்டு இருக்கிறீங்க. ஸோ அந்த பையனும் நானும் அங்கே தான் படித்தேன், அதே யூனிவர்சிட்டி தான் அப்படிங்கிறான். ஸோ ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டிங்க அவங்க கூட. அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் பேசிகிட்டே இருக்கிறீங்க. ஸோ ஜிம்மினால் முடியல, அப்படியே எந்திரிச்சிட்றாரு. ஸோ எந்திரிச்சு இப்போ இங்கே நீ வரியா இல்லையா அப்படின்னு சொல்லி கத்துறாரு. ஸோ ஜிம்மி இப்படி கத்துறதை பார்த்துட்டு யார் அந்த பையன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹீஸ் நாட் பாய், ஹீஸ் அங்கிள், ஹீஸ் 7 years elder than us அப்படிங்கிறீங்க. ஓ மை காட் அப்படின்ட்டு அவனும் பட் ஹீ லுக்ஸ் வெரி ஹேண்ட்ஸம் அப்படிங்கிறான். ஸோ ஜிம்மிக்குனா அப்படியே செம்ம கடுப்பாகுது. என்னை பார்த்தா அங்கிள் மாதிரி தருதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களோட காதை பிடிச்சி திருகி எந்திரி அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்களும் ஐயோ மாமா வலிக்குது மாமா அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ மட்டும் எங்கேருந்து டிவென்ஸ் உனக்கு மாமா வா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறாரு. ஸோ அவங்கெல்லாம் வந்துட்டு சிரிக்கிறாங்க. ஸோ ரொம்ப பொசசிவாக இருக்கார்ல. ஸோ அதை பார்த்துட்டு ஹீ ஸோ பொசசிவ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்கள்லாம் கலாய்ச்சிட்ருக்கு. ஸோ ஃபைனலாக அவங்க காதை பிடிச்சி தேங்கி கொண்டு வந்து இதா உனக்கு என்ன இந்த விண்டோ சீட் தானே வேணும், உட்காந்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சிடுறாரு. ஸோ நீங்கள் அப்படியே சிரிச்சிட்டே உட்காந்துட்டு அப்படியே ஜாலியாக அந்த வேடிக்கை பார்த்துட்டு வரீங்க. ஸோ ஜிம்மினுக்கு இப்போ தான் உயிரே வந்த மாதிரி இருக்குது. கொஞ்சம் விட்டா எப்படி பண்ணுறா இவ, கடவுளே இவளை நான் எப்படியாலும் நினச்சி கூட பார்க்கல, இமேஜின் கூட பண்ணி பார்க்கல எப்படி இருப்பான்னு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக இருக்குது. ஸோ ஃபைனலாக அந்த ஃப்ளைட்டு போயிட்டு ஒரு அடுத்த கண்ட்ரியில் லேண்ட் ஆகுது. ஸோ எல்லோரும் இறங்குறாங்க. ஸோ இறங்குறப்போ நீங்களும் இறங்கிட்டு அந்த பசங்க இருக்காங்களே பாய் அப்படின்னு சொல்லி கை காட்டிட்டு இருக்கிறீங்க. ஸோ ஜிம்மி அப்படியும் கை பிடிச்சி கீழே இழுத்துக்கிறாரு. வாயை மூடு அப்படிங்கிறாரு. நான் ஊருக்கு போகிறது உனக்கு டிவோர்ஸ் கொடுத்துருவேன், உனக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு இதோ அவனை
கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஜிமினுக்கு கோவம் வந்துடுச்சு. பலார்னு ஒரு அறை. அப்படியே கணத்தில் கை வச்சிட்டிங்க. இப்போ எதுக்கு நீ என்ன அடிச்ச அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஏண்டி உன் ஹஸ்பண்ட் நான் இங்கே இருக்கேன், என்ன டிவோர்ஸ் பண்ணிட்டு அவனை போய் கல்யாணம் பண்ணுவியா நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ இப்போ உங்களுக்கு வருது பாருங்கள் கோவம். பலார்னு திரும்ப ஒரு அறை. நீங்கள் ஏர்போர்ட்லேயே இதெல்லாம் நடக்குது அப்படி நீங்கள் ஒரு அறை கொடுக்குறீங்க. ஸோ அவர் கணத்தில் வச்சுட்டு மாமன் கூட பார்க்காம புருஷன் கூட பார்க்காம அடிச்சிட்டியா அப்படிங்கிறாரு. சொன்னீங்க ஏன் நீ என்ன பொண்டாட்டின்னு பார்த்தா அடிக்காமல் விட்டியா? அடிச்சல. அதுவும் இல்லாமல் உனக்கு எங்கே போச்சு புத்தி? நீ தானே ஃபஸ்ட்டு சொன்ன முன்னா கல்யாணம் பண்ணிவிட்டு, அப்போல்லாம் உனக்கு தெரியலையா நம்ம வைஃபு நம்ம டிவோர்ஸ் பண்ணிட்டு வேறு ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிட்டு நினச்சியே, அதெல்லாம் தப்பாக தெரியலையா அப்படிங்கிறீங்க. ஸோ ஜிமினுக்கு வந்துட்டு அவர் ரொம்ப ரொம்ப மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இந்த மாதிரியெல்லாம் பண்ணிக்கிறாரு. ஸோ நீங்களும் ரொம்ப அதனால ஹர்ட் ஆகிக்கிறீங்க அப்படிங்கிறது இப்போ தான் புரியுது. சாரி வேன் அப்படிங்கிறாரு. தேவையில்ல, உன்னை நான் டிவோர்ஸ் பண்ணுறது கன்ஃபார்ம். ப்ளஸ் நீ அடிச்சிருக்க இப்போ என்ன கண்டிப்பாக நான் டிவோர்ஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது, நீயும் தானே அடித்தாங்க பாரு எப்படி வீங்கிருக்கு, 5 வரலும் பதிஞ்சிடுச்சிட்டே கணத்துலன்னு கணத்தை காட்டிகிட்டே வராரு. சொன்னீங்க உன்னை நான் டிவோர்ஸ் பண்ணுறது கன்ஃபார்ம்டா அப்படின்ட்டு போயிட்டு இருக்கிறீங்க. ஸோ பின்னாடி இங்கே பாரு இதெல்லாம் போங்க, நான் அடித்ததுக்கு அதிகமாகவே நீ என்ன அடிச்சிட்ட, மரியாதையாக இந்த மாதிரி டாப்பிக்கெல்லாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு வராரு. ஸோ இப்படி தான் 2 பேர் சண்டை போட்டே வந்துட்டு ஒரு வழியாக அந்த ஹோட்டலுக்கும் போகிறீங்க. ஸோ நீங்கள் ஸ்டே பண்ணுறதுக்காக புக் பண்ணிக்கிற பிளேஸ்க்கு போயிடுறீங்க. ஸோ அங்கே போயும் செம்ம சண்டை தான். அப்படியே அவ்வளோ கோவம் உங்களுக்கு. எப்போ பார்த்தாலும் எப்படியெல்லாம் நினச்சிருந்துருக்குற நீ, கிட்டத்தட்ட 6-7 மாதம் என்னை எவ்வளோ மோசமாக நினச்சிருக்க. என்கிட்ட ஒரு வார்த்தை அதை பற்றி நீ பேசினியா? பெரிய தியாகியா, சந்தேக பேர்வழி அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறீங்க. ஸோ ஜிம்மி வந்துட்டீங்க பாரு, சந்தேகம் பிடிச்சவன்லாம் பேசாத, அது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்கிறாரு. நீ வாய் பேசாத, எனக்கு சத்தியமாக பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சண்டை ஓவராக போட்டே தான் இருக்கீங்க. அந்த பிளேஸ் சண்டை வருதுன்னு தான் இங்கே வந்தேன், இங்கேயும் சண்டை போடாத வயன் அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் கேட்குற மாதிரி தெரியல, பயங்கரமாக கத்திக்கிட்டே இருக்கீங்க காய்ச்சி முடிச்சுனே. ஸோ உங்கள் வாயை மூடலான்னு சொல்லிட்டு அவர் வந்திருப்பார். ஆனால் அவர் வந்துட்டு என்ன நேரமோ தெரியல, உங்கள் வாயை மூடலான்னு கை கொண்டு வரும்போது அவர் ஸ்லிப்பாகி உங்கள் மேலே போச்சுன்னு அப்படியே விழுந்துருவாரா. ஸோ 2 பேர் அப்படியே கீழே விழுந்துருவீங்க. அப்படியே வந்துட்டு ஐ டு ஐ கான்டாக்ட் கொஞ்சம் நேரம் போயிட்டே இருக்கும். ஸோ அந்த சண்டையெல்லாம் மறந்துடுச்சு. அப்படியே நீங்கள் ஜிம்னியை பார்த்துட்டே இருக்கவும், இப்போ சொல்ல என்ன டிவோர்ஸ் பண்ண போறியா அப்படின்னு சொல்லி ஜிம்மின் கேட்குறாரு. நீங்கள் ஆமாம் அப்படிங்கிறீங்க. நல்லா யோசிச்சு சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் ஆமாம் அப்படின்னு சொல்கிறீங்க. திரும்ப உங்கள் கணத்தில் ஒரு கிஸ் கொடுத்துட்டு இப்போ சொல்லு டிவோர்ஸ் பண்ண போறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் எதுவுமே பேசலை, அமைதியாக இருக்கீங்க. ஸோ ஜிம்மி மறுபடியும் இன்னொரு கணத்துல கிஸ் கொடுத்துட்டு இப்போ சொல்லு டிவோர்ஸ் பண்ண போறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் அவ்வளோதான் ஆஃப், எதுவுமே பேசவே இல்லை. இல்லை மாமா அப்படின்னு சொல்லிடுறீங்க. ஸோ ஜிம்மிக்கு செம சிரிப்பாக இருக்குது. ஓகே டியர், இந்த ஒன் ஷாட்டை நான் இதோட முடிச்சுக்கிறேன், இதுக்கு மேலே நான் போக மாட்டேன். சரி ஓகே, ஹாப்பி எண்டிங் தான். ஸோ வைன் வந்துட்டு ஜிம்மினை புரிஞ்சுக்குவாங்க. ஸோ ஜிம்மி வந்துட்டு வைனை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அவங்க லைஃப் இதுக்கு மேலே ஹாப்பியாக இருக்கும். டாடா பாய் சராங்கே.